வீட்டிருக்கிற சான்றோர் பெருமக்களை, கூடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம் என்று வரையறை செய்யப்படுகிறது. அதே இனம் தனித்த தாய் நிலமும் நீண்ட நெடிய வரலாறும் கொண்டிருந்தால் தேசிய இனம் என்று அழைக்கப்படுகிறது. அப்படி உலகில் தோன்றிய மிக மூத்த தேசிய இனம் தமிழர் என்கிற தேசிய இனம். நாம் இன்றைக்கு வாழக்கூடிய நிலப்பரப்பை தமிழ்நாடு என்று அழைக்கிறோம். இது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகாக அறிஞர் அண்ணா சூட்டிய பெயர் என்று நினைக்கிறோம். ஆனால் இந்த நாடு மன்னராட்சியின் கீழ் இருந்தபோது, சேர சோழ பாண்டிய சாம்ராஜ்யத்தின் கீழ் இந்த நாடு பிளவுற்றிருந்த போது, அன்றைக்கே இந்த நாடு தமிழ்நாடு தான் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழூரும், நல்லுலகம் என்று போற்றி புகழப்பட்ட பறந்து விரிந்த நிலப்பரப்பு இந்த தமிழ்நாடு. ஆனால் காலப்போக்கில் வரலாற்றின் நீட்சியில் எல்லை பிரிப்புக்கு பிறகாக எல்லா பகுதிகளையும் இழந்துவிட்டு, கேரளா கிட்ட, ஆந்திரா கிட்ட, கர்நாடகா கிட்ட நிலப்பரப்புகளை இழந்துவிட்டு இன்றைக்கு குறுகிய நிலப்பரப்பாக இந்த தமிழ்நாடு இருக்கிறது. இந்த தமிழ்நாட்டில் தமிழர்களின் நிலை என்னவாக இருக்கிறது? சொந்த நிலத்திலே உரிமைக்காக போராட வேண்டிய நிலை இருக்கிறது. நாம் பெருமிதத்தோடு சொல்றோம், வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, வந்தார வாழ வைக்கும் தமிழம் என்று. உலகத்தில் எந்த இனத்துக்கும் வந்தாரை வாழ வைக்கும் இனம், வந்தாரை வாழ வைக்கும் நிலம் என்கிற பெயரோ பண்பாடோ இல்லை. ஆனால் தமிழனுக்கு இருந்தது. வாழ வாய்ப்பற்று அண்டி ஒண்டி இந்த மண்ணுக்கு ஒருவர் பிழைக்க வந்தால் கூட அந்த பிழைக்க வந்தவனை செல்வ செழிப்போடு வாழ்வாள்னு. அப்படி என்றால் மண்ணின் மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பான்? மாட மாளிகை கட்டி, கூட கோபுரம் கட்டி, பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுத்து பறந்து விரிந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த. இன்றைக்கு எல்லாம் நம்மை விட்டு இழக்க செய்யப்பட்டிருக்கிறது. அதன் விளைவாக இன்றைக்கு நடுத்தல் நின்று போராட வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கோம். 1000 ஆண்டு கால தமிழ் சமூகத்தின் வரலாறு. இந்த 1000 ஆண்டு காலத்தில் தமிழன் அதிகாரம் கொண்டு இல்லை. பெருந்தலைவர் காமராசர் ஆண்ட 9 ஆண்டு காலத்தை தவிர்த்து 1000 ஆண்டுகளாக நாம் அகதிகளாக, கூலியாக நிற்கிறோம். 1000 ஆண்டுக்கு முன்பாக நாம் பாட்டன் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் இதே புலிக்கொடியை ஏந்தி இந்த இந்தியா, இலங்கை, பர்மா, மாலத்தீவு, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா என்று உலகின் பல்வேறு நாடுகளை வென்றுவிட்டு உலகத்தின் மன்னாதி மன்னனாக வலம் வந்தான். அவன் பெயர் அருள்மொழி சோழன். ராஜராஜன்ங்கிறது பட்டம். ராஜாவுக்கெல்லாம் ராஜா, மன்னாதி மன்னன் பொருள். இன்றைக்கு மலேசியாவுக்கு நாம் பிழைக்க போறோம். அதே மலேசியாவுக்கு நாம் பாட்டன் அரசேந்திர சோழன் போன. கடாரம் கொண்டான் என்று பெயர் பெற்றான். மலேசியாவை வென்றுவிட்டு இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்துவிட்டு உலகம் முழுக்க அகதிகளாக, கூலியாக நிற்கிறோம். தென்னாப்பிரிக்காவின் வைரச் சுரங்கங்கள்ல, மலேசியாவின் ரப்பர் தோட்டங்கள்ல, இலங்கையின் தேயிலை தோட்டங்கள்ல, மொரிஷியஸின் கரும்பு தோட்டங்கள்ல உலகம் முழுக்க தமிழன் அகதி, கூலி. சொந்த நிலத்தை வாழ முடியல. தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னை, அங்க பெரிய பெரிய வணிக வளாகங்கள், கட்டடங்கள் வச்சிருக்கிறது யாரு? மலையாளி, மார்வாடி, பீகாரி. தமிழ் எங்க இருக்கான்? அந்த கடை வாசல்ல கூர்க்காவல வைப்பான், கடை வாசல்ல வாட்ச்மேன் வைப்பான். சொந்த நிலத்தில் கூட பிழைக்க முடியாத நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கோம். வரலாற்றில் இந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? அரசியல் புரிதல் இல்லாது வந்தவர் போன இடத்துல அதிகாரத்தை கொடுத்தது. நாம் தமிழ்நாட்டை, தமிழரை ஆள வேண்டும்ங்கிற முழக்கத்தை உயர்த்தி பிடிக்கிற போது நம்மை நோக்கி சொல்கிறார்கள், அது இன தூய்மைவாதம், அது இனவாதம். தமிழ்நாட்டை, தமிழரை ஆள வேண்டும் என்பது இனவாதம் என்றால் இந்த நாட்டை வெள்ளைக்காரர்கள் ஆளக்கூடாது, வெள்ளையனே வெளியேறுங்கிற முழக்கம் வைக்கப்பட்டது என்னவாதம்? வெள்ளைக்காரர்கள் ஒரு நல்லவன் கூட இல்லையா? 300 ஆண்டு இந்த நாட்டை அடிமைப்படுத்தினான் வெள்ளைக்காரன். அந்த 300 ஆண்டு காலத்துல பல தலைமுறை பிள்ளைகள் பிறந்து வளர்ந்து இந்த நாட்டில் வளர ஆரம்பிச்சுட்டான். அந்த வெள்ளைக்காரர்ல ஒரு நல்லவன் கூட இல்லையா? வில்லியம் பெண்டிங் பிரபுங்கிற வெள்ளைக்காரன் தான் உடன்கட்டை இருக்கிற பழக்கத்தை ஒழிச்சான், பெண் சிசுக்குள்ளையை தடுத்தான், விதவைகள் மறுமணச்செடுத்து ஆதரிச்சான். டல்கவுசி பிரபுங்கிற வெள்ளைக்காரன் தான் தொடர வேண்டிய இருப்பு பாதையை போட்டான், அஞ்சல் துறையை கொண்டு வந்தான். அதே போல முல்லை பெரியாற்றனை கொடுத்தது
பெண்ணிக்குங்கிற வெள்ளைக்காரன் அவன் தன் மனைவியின் நகையை விட்டு லண்டனுக்கு சென்று தன் மனைவியின் நகையை விட்டு நான் இந்த பூமியில் வந்து போவது ஒரு முறைதான், ஒரு நல்ல காரியம் பண்ணணும், அந்த காரியத்தை பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு தன் மனைவியின் நகை விட்டு தமிழருக்கு அணை கட்டி கொடுத்தான் பெண்ணிக்குங்கிற மாமனிதன் வெள்ளைக்காரன். அப்ப டல்கௌசி பிரபு, வில்லியம் பெண்டிங் பிரபு, பெண்ணிக்கு வெள்ளைக்காரன் நல்லவன் இருந்தான். அப்படி இருந்த போது நல்லவனே நாட்டை ஆளு, தீயவனே வெளியேறுன்னு சொல்லல. வெள்ளைக்காரன் யார் நல்ல நிர்வாகியோ, நல்ல ஆட்சியாளனோ, நல்ல மனிதாபிமானம் கொண்டவனோ, எவன் உண்மையானவனோ அவன் ஆளட்டும் அப்படின்னு சொல்லல. நீ 300 ஆண்டுகளாக இந்த நிலத்தை இருந்தாலும் சரி, என் நிலத்துக்கு நீ அந்நியன் தான், நீ அயலான் தான், என் நிலத்தை விட்டு வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு என்று முழக்கம் வைக்கப்பட்டுச்சு. அன்றைக்கு வைக்கப்பட்ட வெள்ளையனே வெளியேறுகிற முழக்கம் சரி என்றால், இன்றைக்கு நாங்கள் வைக்கக்கூடிய தமிழ்நாட்டை தமிழை ஆள வேண்டும் என்ற முழக்கம் சரிதான். அது தன்னுரிமை என்றால், இது நாங்கள் முன்வைக்கக்கூடிய மண்ணுரிமை. வந்தவர் போனவரை ஆளவட்டம் என்ன நடந்தது? எந்த உரிமை இருக்கு? காவிரி உரிமை எங்களுக்கு இல்லை, முல்லை பெரியாறு எங்களுக்கு இல்லை, கச்சத்தீவும் எங்களுக்கு இல்லை, பாலாறும் எங்களுக்கு இல்லை. எல்லா உரிமைகளும் பறிக்கப்பட்டு விட்டது. உலகத்தில் எத்தனையோ நதிகள் இருக்கிறது. டானியூப்புங்கிற நதி இருக்கு, உலகத்துல 10 நாடுகளிடையே ஓடுது. எந்த நாட்டிலையும் அணை கட்டி தடுக்கல. உலகத்தின் மிக நீளமான நதி நைல் நதி 12 நாடுகளிடையே ஓடுது. எங்கேயும் அணை கட்டி அடுத்த நாட்டுக்கு தர மட்டும் தடுக்கல. இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு நதி போகுது, அணை கட்டி தடுக்கல. ஆனா அருகாமையில கர்நாடகாவில் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர முடியாது, மேகதாட்டின் குறுக்கே நாங்கள் தடுப்பணை கட்டுவோம் என்று அவன் அணை கட்டி தடுக்கிறான். உலக ஒப்பந்த விதிகள் சொல்லுது, ஒரு 6 தொடங்குற இடத்திற்கு வாழ்றவனை விட 6 முடிய இடத்திற்கு தான் ஆட்சி மீது அதிகப்படியான உரிமை இருக்கிறது. என்றால் வெள்ள காலத்துல கடமடை பகை தான் பாதிப்படையும். அந்த வகையிலே காவிரி ஆட்சி மீது தமிழர்களுக்கு தான் அதிகப்படியான உரிமை இருக்கிறது. அந்த உரிமை இருந்த போதும் கூட அந்த உரிமையை காவிரி மேலாண்மை வாரியம் சொன்னாலும் சரி, உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு சொட்டு நீர் கூட தர மாட்டோம் என்று சண்டித்தனம் செய்கிறது கர்நாடக அரசு. கேட்க முடிஞ்சா? 50 ஆண்டுகளாக திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆளுகிறது. மத்தியில் காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பாரதிய ஜனதா ஆண்டாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு சொட்டு நீர் வராது. நான் தண்ணி கட்டி போராடினால் கர்நாடகாவில் வாழக்கூடிய தமிழன் நான் துரத்தி அடிப்பான், வணிக வளாகங்களை சூறையாடுவான், பேருந்துகளை தீக்கிரையாக்குவான். கர்நாடகாவில் இனக்கலவரம் வெடிக்கும், வெடித்தது. 91ஆம் ஆண்டு பங்காரப்பாங்கிற முதலமைச்சர் ஆட்சியிலே கர்நாடகாவில் இனக்கலவரம் கட்டவிழ்த்து விடப்பட்டு தமிழர்கள் அகதியாக விரட்டப்பட்டார்கள். 2015 50 பேர் இந்த கொளுத்தின. ஏன் இந்த உரிமையை பெற முடியல? ஏன் பெற முடியல? முல்லை பெரியாற்று உரிமை நமக்கான உரிமை. ஆனா அந்த உரிமையை நிலைநாட்ட கோரி போராடுறோம், கிடைக்கல. அதே போல பாலாற்று உரிமை, பாலாறு ஆந்திராக்குள்ள 33 கிலோமீட்டர் பாயுது, வெறும் 33 கிலோமீட்டர் தான். அந்த 33 கிலோமீட்டர்ல 22 தடுப்பணை கட்டி அவன் நீர்வளத்தை அவனுக்காக மாத்துறான். அதே பாலாறு தமிழ்நாட்டில் 222 கிலோமீட்டர் பாயுது. ஒரு இடத்துல தடுப்பணை இல்லை, ஆனா பல இடத்துல மணல் குவாரி அமைக்கப்பட்டு மண்ணை கொள்ளையடிக்கிறார்கள். சர்வசாதாரணமாக நடக்குது. தமிழோட உரிமைகள் பறிபோகுது, தமிழோட இயற்கை வளங்கள் சூறையாடப்படுகிறது. 2000 ஆண்டுகால தமிழ் சமூகம், 2000 ஆண்டு காலத்தில் எண்ணற்ற மன்னர்கள் வந்தார்கள், படையெடுப்பை நிகழ்த்தினார்கள், போர் புரிந்தார்கள், சண்டையிட்டார்கள், வன்முறை செய்தார்கள். வாதாபி எரிக்கப்பட்டது, மதுரை எரிக்கப்பட்டது, உறையூர் எரிக்கப்பட்டது, புத்த மடங்கள் தகர்க்கப்பட்டது, கோயில் நொறுக்கப்பட்டது, தேவாலயம் பிடிக்கப்பட்டது. இத்தனை 2000 ஆண்டு காலத்தில் இத்தனை வன்முறைகள் நிகழ்த்தப்பட்ட போதும் கூட ஒரு ஆட்சி மீது கை வைக்கல, ஒரு மலையை தகர்க்கல, இயற்கை வளத்தை அபகரிக்கல, சொந்தம் கொண்டாடல. இயற்கை வளம் எல்லாருக்குமானதாக இருந்தது, பாதுகாப்பாக இருந்தது. ஆனால் 50 ஆண்டுகள திராவிட ஆட்சி காலத்தில் ஒட்டுமொத்தமாக இயற்கை வளங்கள் சூறாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய கொடுமை! மணல் கொள்ளை நடக்காத தமிழ்நாட்டில் ஒரு ஆறு உண்டா? காவிரி, தென்பண்ணை, பாலாறு, தமிழ் கண்டதொரு வையை, புறநதி என மேவியாறு பல ஓட திருமணி செழித்த தமிழ்நாடு பாடுறான் பாரதி. அந்த காவிரி, தென்பண்ணை, வையை, புறணை என்று 30க்கும் மேற்பட்ட ஆறுகளில் மணல் கொள்ளை. எல்லார்களையும் மணல் கொள்ளை. ஆற்று பெருக்கற்றும் அடிசுடும், அண்ணாலும் ஊற்று பெருக்கால உலகொட்டும். ஆத்துல கால் வச்சோம்னா அடி சுடும்,
ஆனா அப்ப கொஞ்சம் தண்ணி அந்த மண்ணை தோண்டினோம்னா ஊற்று பெருக்கெடுத்து ஓடும்னா. இன்னைக்கு எந்த ஆத்துல ஆற்று பெருக்கெடுத்து ஓடுது? லாரிகள் ஓடுகிறது, மணக்கொலை அடிக்கப்படுகிறது. யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுக்கு நீதி தர முடியாது என்று மறுக்கிறது கர்நாடகா. முல்லை பெரியாற்றணையை தகர்த்து விட்டு புதிதாக அணை கட்டுகிறது கேரளா. பாலாற்றின் குறுக்கே அடுக்கடுக்காக தடுப்பணை கட்டி அந்த தடுப்பணையின் உயரத்தை அதிகப்படுத்தி அவன் சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அந்த பக்கம் ஆந்திரா. இப்படி கேரளாவும் ஆந்திராவும் கர்நாடகாவும் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய நீர்வளத்தை தடுத்து அவன் அணை கட்டுறான். அவன் அணை கட்டுவதற்கான மணல் தமிழ்நாட்டிலிருந்து போகுது. மண்தானே போனால் போகட்டும் என்று நினைக்கலாம். 1 கியூபிக் மீட்டர் அளவுக்கு மண்ணை எடுத்தால் 3 கியூபிக் மீட்டர் அளவுக்கு நிலத்தடி நீர் மட்டம் கீழே போகும் இயற்கை விதி. தொடர்ச்சியாக மண்ணை அள்ளிக்கொண்டே போகிற போது ஆறு தண்ணீரை வடிகட்டுகிற தன்மை இழந்துடும். ஆறு தண்ணீரை சுத்திகரிக்கிற தன்மை இழந்துவிடும். அப்படி இழந்து விட்டால் ஒரு ஆறு செத்து போகும். ஆறு செத்து போனால் நிலத்தடி நீர் மட்டம் இல்லாது போகும். அந்த நிலையை நோக்கி இந்த அரசுகள், ஆட்சியாளர்கள் நம்மை தள்ளி கொண்டிருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்களேன். மணக்கொள்ளை நடக்குதுங்கிறோம். மண்ணை கொள்ளடிச்சுட்டு எப்படி போறான்? ஹெலிகாப்டர்ல போறானா, ஏரோப்ளேன்ல போறானா, எப்படி போறான்? இதே சாலை மார்க்கமாக லாரிகளை அள்ளிக்கொண்டு போறான். லாரிகளை அள்ளிக்கொண்டு போகிற போது இந்த காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? இந்த வட்டாட்சியர் என்ன புடுங்கிட்டு இருக்காரு? நாம் தமிழர் கட்சியின் கொடி கம்பத்தை புடுங்கி இந்த இந்த சுற்று வட்டாரத்தில் மணக்கொள்ளை நடக்கலையா? அப்ப என்ன புடுங்கிட்டு இருக்கீங்க நீங்க? நாம் தமிழர் கட்சி கொடிக்கம்பம் நட்டா உனக்கேண்டா வலிக்குது? உனக்கே வலிக்குது? எதுக்கு இந்த அடாவடித்தனம்? நீ யார் காசுல வேலை செய்ற? உனக்கு காசு கவர்மெண்ட்ல இருந்து வருதா, கோபாலபுரம் வீட்டுல இருந்து வருதா? நீ இன்னைக்கு அடாவடித்தனம் பண்ணலாம், ஆனால் ஒரு நாள் செத்து போவாய். உன் கல்லையில கொண்டாந்து புதைப்போம், உன் கல்லறையில் நடுவோம் நாம் தமிழர் கட்சியின் புலிகொடிய. எதற்காக இந்த வேலை? நாம் தமிழர் கட்சி வன்முறை செய்தாங்கயாவது எங்கேயாவது நாங்கள் அடாவடித்தனம் பண்றோமா, அட்டூழியம் பண்றோமா, அராஜகம் பண்றோமா? 13 ஆண்டுகள பயணம் சமரசம் இல்லாமல் நிற்கிறோம். ரொம்ப அறவழியில கண்ணியத்தோடு ஒழுக்கத்தோடு நிற்கிறோம். எந்த கட்சியில இருக்கும்? 25 வயசு 30 வயசுல எந்த கட்சியில பொதுக்கூட்டம் பேசுறேன்? எந்த கட்சியில வந்து கொட்டுகிற மலையில காசு கொடுக்காம மக்கள் திறன் நிற்கிறான்? எந்த கட்சியில? எங்க கட்சியில? திமுகவில் காசு கொடுத்தாதான் வருவான், மழை பெஞ்சா ஓடிடுவான். அதிமுக ஓடிடுவான். சொந்த கட்சிக்காரனுக்கு காசு கொடுத்து பணம் கொடுத்து சாப்பாடு கொடுத்தாலும் வந்து நிற்பான். ஆனா நாம் தமிழர் கட்சியை சார்ந்த பிள்ளைகள் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நிற்கிறோம். இழப்பதற்கு எதுவும் இல்லை, ஆனால் வெல்வதற்கு ஒரு புதிய உலகம் காத்திருக்கிறது என்று கார்ல் மார்க்ஸ் சொன்னது போல நாங்க எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறோம். எங்களுக்கு இந்த வழக்கு போடுவாங்க, சிறைப்படுத்துவாங்க, இதெல்லாம் கண்டு பயப்படுற பிள்ளைகள் நாங்க இல்லை. சிறையும் அவ்வளவு கொடுமையானதும் இல்லை. இவங்க சிறைன்னு புரிய அச்சுறுத்துறாங்க. சிறைன்னு அவ்வளவு கொடுமையா? அந்த காலத்தில் சொல்லுவாங்க, சிறைக்கு போனா நீ கம்பி எண்ணணுங்கிறாங்க. ஏன் கம்பி எண்ணணும்? இன்னைக்கு போனோம்னா வார பத்திரிக்கை விடுது, தினசரி நாளிதழ் விடுது, கேரம் போர்டு இருக்கு, செஸ் போர்டு இருக்கு, தாயக்கட்டை இருக்குது, ஆடுபுலி ஆட்டம் இருக்குது, எவ்வளவோ உள்ள பொழுதுபோக்கு இருக்குது, எவ்வளவோ இருக்குது, நூலகம் இருக்குது, எவ்வளவோ இருக்கு. ஜெயிலுக்கு போனா கழிவுங்கிறான். ஏன் கழிவுங்கணும்? பிசிபிள்ள காசை கட்டினா அவன் விதவிதமா சோறு போட்டு முட்டை போண்டா வடம் கொடுக்குறான். ரம்ஜான் அன்னைக்கு அவன் போடுறான்டா பிரியாணி, வெள்ளம் இருந்தால் கூட கிடைக்காது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் தூங்கிட்டு இருக்க சிறைக்குள்ள தட்டி எழுப்புவாங்க. காலைல 6:30 மணிக்கு தட்டி எழுப்பி மத்தியானம் என்ன சாப்பாடு வேணும், சைவமா அசைவமா சொல்லும்பாங்க. அப்போ வரும் பாருங்க மன மகிழ்ச்சி. வெளியில இருந்தா கூட நம்மள ஒரு நாய் சீண்டாது. ஆனா சிறைக்குள்ள காலைல 6:30 மணிக்கு தட்டி எழுப்பி மதியம் சைவ சாப்பாடு வேணுமா அசைவ சாப்பாடு வேணுமான்னு கேட்கறாங்க பாருங்க. அப்ப வரும் பேரானந்தம். அதனால நீ ஜெயில்னு போட்டீங்கன்னா பெயில்னு ஒன்று இருக்கு. நீ ஜெயில்னா நாங்கள் என்டர்டைன் பண்ணிட்டு போயிடுவோம், அவ்வளோதான். இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு இல்லை. குண்ட சட்டத்தை போட்டுருவாங்க அப்படின்னு. நான் கூட குண்ட சட்டம்னா என்னமோ இதை நினச்சிக்கிட்டு இருந்தேன். என் மேலே போட்ட பிறகு அதுக்கு பிறகு ஒன்றும் இல்லை நினச்சிட்டேன். குண்ட சட்டம் என்ன? ஓராண்டு தடுப்பு காவல், 1 வருஷம் வெளில வர முடியாதும்பா, 1.5 மாசத்துல வெளில வந்துடலாம். தேசிய பாதுகாப்பு சட்டம் 2 ஆண்டு தடுப்பு காவல்பா, 2 மாசத்துல வெளில வந்துடலாம். அவ்வளவுதான், அதிகபட்சமா அவ்வளவுதான். அதானே பண்ண முடியும். நீ அதானே பண்ணுவ. எவ்வளவு நாளைக்கு இதை செய்வ? எவ்வளவு நாளைக்கு செஞ்சிட முடியும்? திமுகவை காரி துப்புறான்டா. திமுகவை
மணிப்பூர் நடக்கக்கூடிய அந்த பாலியல் கொடுமைக்கு எதிராக போராட்டம் நடக்குது, தென்காசி பக்கம் நினைக்கிறேன். போராட்டத்தில் திமுகவை சேர்ந்த ஒரு அம்மா சொல்லுது, மணிப்பூருக்கு அப்புறம் போராடலாம், உன் கட்சியில் முதல்ல பெண்ணியம் இருக்கா கண்ணியம் இருக்கான்னு காரி துப்புது. என்ன இருக்கு உன்ட்ட? விருகம்பாக்கத்தில், சென்னை விருகம்பாக்கத்தில் பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்தில் காவலர்கள், பெண் காவலர்கள் பாதுகாப்பு எடுக்கிறாங்க. பாதுகாப்புக்கு நிற்கக்கூடிய பெண் காவலர்களுக்கு திமுகவோட ஆட்சி இல்லை, திமுக பொதுக்கூட்டத்தில் பாதுகாப்பு இல்லை, பாலியல் சீண்டல். ஆனா எவன் பாலியல் சீண்டல் செய்தானோ அவன் மீது ஒற்றை வழக்கு போட இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு துப்பு இல்லை. இதுல ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க, யாரு தப்பு பண்ணாலும் நான் தண்டிப்பேன், தயவுதாட்சியம் எல்லாம் தண்டிச்சிருவேன். இது அண்ணா மீது அணங்குறது. செத்து போன அண்ணாவை எத்தனை தடவை சாகடிப்பீங்க? எத்தனை தடவை சாகடிப்பீங்க? ஜெய்பீம் படத்தை பார்த்துட்டு எனக்கு தூக்கமே வரலங்கிறது. வயசான வயோதிகமான தூக்கம் வராது, மனப்புரள்வு நோய் வரும், கண்ட கண்ட கருமத்தையெல்லாம் யோசிக்க தோணும். அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? ஜெய்பீம் படத்துல வந்து காவல் நிலையத்தில் சித்திரவதை செய்யப்படுறப்ப இதே ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, இதை ஏற்க முடியாது. யார் சொல்றா? ஐயா ஸ்டாலின். ஆனா இந்த திமுகவின் ஆட்சி காலத்தில் இதுவரை 15க்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள். இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில், மிஸ்ஸா காலத்தில் அன்னைக்கு போலீஸ்காரன் ஸ்டாலின் அடிச்சதை இன்னைக்கு வரைக்கும் படம் போட்டு காமிக்கிறாங்க. அன்னைக்கு ஸ்டாலின் இப்படிதான் வாயில் அடி வாங்கினார், இப்படிதான் வைத்து மிதித்தார்கள்னு ஒரு ஆவணத்தை படத்தை போட்டு ஒரு சிலையை வெடிச்சு அதை ஒவ்வொரு நடிகராக வச்சு பார்க்க வைக்காங்க. அடி வாங்கினத பெருமை மயிறு. ஆனா ஆட்சியில காவல்துறை என்ன பண்ணுது? அம்பா சமுத்திரத்தில் ஒரு புடுங்கி இருக்கான், பல்வேறு சிங் ஒரு புடுங்கி. அந்த புடுங்கி ஒழுங்கா படிச்சுட்டு பல் டாக்டர் படிக்க போயிருக்கலாம். அங்க படிக்க போகாம தவறி ஐபிஎஸ்க்கு வந்துட்டு ஒவ்வொருத்தர் பல்லா புடுங்குறான். அந்த புடுங்கிய இந்த புடுங்கிகள் புடுங்க முடியல. ஆனா நாங்க பெரிய புடுங்கின்னு சொல்லிட்டு ஆட்சியில ஒரு நிர்வாகத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி மீது வழக்கு போட்டு சிறைப்படுத்த முடியல. ஆனா சொல்றேன், நாங்க சமூக நீதி ஆட்சியை கொடுக்கிறோம். என்ன சமூக நீதி ஆட்சியை கொடுத்து கிழிக்கிறீங்க? கள்ளச்சாரம் குடிச்சு செத்து போறேன், கள்ளச்சாரம் குடிச்சு செத்து போறவனுக்கு 10 லட்சம் நிவாரணம் கொடுக்குது. பார்த்தா காய் துப்ப மாட்டானா? கள்ளச்சாரம் குடிச்சு செத்து போறவனுக்கு 10 லட்சம் நிவாரணம்னா அப்ப நாளைக்கு சிக்கன் ரைஸ் இதெல்லாம் சாப்பிட்டு செத்து போனானா அவனுக்கு நிவாரணம் கொடுத்துரு. கள்ளச்சாரம் சாப்பிட்டு சாவரனை விட எந்த வகையில் குடிச்சு குறைச்சு போயிட்டான், அவனும் கொடுத்துரு. எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு பாருங்க. ஆட்சி நிர்வாகம் எந்த லட்சத்து இருக்குன்னு. காலையில் 7 மணிக்கு குடிக்க போறவன குடியாரன்னு சொல்லக்கூடாதான். உங்களுக்கு எதுக்கு ஏன் ரோசம் வருது? உங்களுக்கு ஏன் ரோசம் வருது? ஏண்டா வடிவேலுன்னு ஒரு வடிவேலை வச்சு விஜயகாந்த் தமிழ்நாடு முழுக்க குடியாரன் நீங்க தான் சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு திமுகவை சேர்ந்த அமைச்சர் முத்துசாமி சொல்றாரு, காலையில் 7 மணிக்கு குடிக்க போறோம்னா குடியாரன்னு சொல்லக்கூடாது. அப்ப என்ன கலெக்டர் சொல்லலாமா? என்ன பண்ணலாம்? காலையில் 7 மணிக்கு குடிக்கிறனா எப்படி இங்க வேலை செய்ய முடியும்? குடிச்சா எந்த வேலை செய்வான்? குடிச்சா எந்த வேலை செய்வான்? துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் அவங்க குடிச்சாதான் வேலை செய்ய முடியுங்கிற. அந்த துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் என்றைக்காவது மதுபான கடையை காலையில் 7 மணிக்கே கிடைக்க பெற வைக்கணும் அப்படின்னு போறானா? உரிய பாதுகாப்பு சாதனங்கள் இல்லை, கை உரை இல்லை, மலக்குழி மரணங்கள் நிகழுது. மலக்குழிக்குள்ள இறங்கி அவன் எழுகிற போது நச்சுவாய் தாக்கி இறந்து போறான். அதுக்கு ஒரு பாதுகாப்பு உபகரணத்தை கொடுத்து மனித கழிவை மனிதர் அள்ளக்கூடிய அந்த கொடுமையான முறையை அகற்ற துப்பில்லாத கேடுகட்ட இந்த திமுக அரசு காலையில் 7 மணிக்கே சாராய கடையை திறந்து விடுதேன். அதன் சாராயத்தை வந்து பாட்டில் வச்சா பத்தாது, அதை பாக்கெட்ல கொண்டு வந்துருவோம். சட்டமன்றத்தில் வச்சு வைங்க. அப்புறம் என்ன? அதுவும் ஆட்சிக்கு வந்தவங்க சொல்றாங்க, கல்யாண மண்டபத்திலேயே நீ கட்டிங்க போடலாம், விளையாட்டு கூடங்கள்லையும் உட்கார்ந்து கட்டிங்க போடலாம். இந்த ஆட்சி எது? திராவிட மாடல் ஆட்சி. அதிமுகவின் ஆட்சி காலத்திலே மதுபான கடை திறக்கப்பட்ட போது திமுக போராடியது. அம்மையார் கனிமொழி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தினார். இந்தியாவிலே இளமதவைகளை கொண்ட மாநிலம், இளம் விதவைகளை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. ஆகவே மதுபான கடைகளை மூட வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தினார் அம்மையார் கனிமொழி அவர்கள். கொரோனா காலத்தில் மதுபான கடை திறக்கப்பட்ட போது வீட்டு வாசலை கருப்பு கொடி ஏந்தி கருப்படை தரித்து
குடும்பத்தோடு போராட்டம் நடத்தியவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். அன்னைக்கு மதுபான கடையை மூட சொல்லி போராட்டம் நடத்திய திமுக இன்னைக்கு ஏன் மதுபான கடையை மூடல? ஏன் மூட மறுக்குது? அப்ப என்ன நிலைப்பாடு? அதிமுகவின் ஆட்சி காலத்தில் மதுபான கடை திறக்கப்பட்ட போது திமுக போராடுகிறது. திமுக ஆட்சிக்கு வந்ததும் காலைல 7 மணிக்கு நாங்கள் மதுபான கடையை திறப்போங்குது. விளையாட்டு கூடங்கள்ல கல்யாண மண்டபங்கள்ல மதுபானத்தை விற்போங்குது. இப்ப அதிமுக இருக்குது. நீட் தேர்வால தங்கச்சி அனிதா இறந்து போனா. அனிதா இறந்த போது திமுக பேசியது. உடனே எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, இதை வச்சு அரசியல் பண்ணாதீங்க. உடனே ஐயா ஸ்டாலின், அரசியல் பண்ணாம அவியலா பண்ண முடியும்? இப்ப நீட் தேர்வால அதே போல பிள்ளைகள் இறந்து போகுது. நாங்க வந்தோம்னா நீட் தேர்வை ரத்து பண்ணி விட்டுருவோம், நாங்க சூத்திரம் வச்சிருக்கோம், ஃபார்முலா வச்சிருக்கோம் அப்படின்னு கதை வளர்ந்தாங்க. என்ன சூத்திரம் என்ன ஃபார்முலான்னு கேட்டா, யாருக்கு மானம் இருக்கோ, யாருக்கு சூடு இருக்கோ, யாருக்கு சொரணம் இருக்கோ அவங்களால தான் நீட் தேர்வை ரத்து பண்ண முடியும்னு ஐயா உதயநிதி சொன்னாங்க. அப்ப உங்களாலையும் முடியாது, உங்க அப்பாவாலையும் முடியாதுன்னு தமிழ்நாட்டு மக்கள் சுதாரிச்சிருக்கணும். விட்டுட்டோம். நீட் தேர்வை ரத்து பண்ண முடியல, ரத்து பண்ண முடியல. நீ நீட் தேர்வில் பிள்ளைங்க இறந்து போகுது. அதிமுக பேசுது, உடனே திமுக சொல்லுது அரசியல் பண்ணாதீங்க. இப்ப அவர் அரசியல் பண்ணாம அவியலா பண்ண முடியும்? இதுக்கு பேர் என்ன தெரியுமில்ல? கவுண்டர் பண்ணி நகைச்சுவை இருக்கும். நான் இப்படி சுத்துறப்ப நீ அப்படி சுத்தணும், நீ அப்படி சுத்துறப்ப நான் இப்படி சுத்துவேன். இதுதான் திமுக அதிமுகவின் 50 ஆண்டுகள் அரசியல். மாறி மாறி லாவணி பாடுவாங்க. நீ மட்டும் யோக்கியமா, நீ மட்டும் ஒழுங்கா, மாறி மாறி லாவணி பாடுவான். இந்த 50 ஆண்டுகள திமுக அதிமுக ஆட்சியால மக்களுக்கு கிடைத்த நன்மை என்ன? உண்மையிலே நல்லாட்சியை திமுக கொடுத்திருக்கிறது என்றால், அதிமுக கொடுத்திருக்கிறது என்றால், ஏன் வாக்கு காசு கொடுத்துட்டு இருக்க? நல்லாட்சியையும் கொடுத்து, வாக்கு காசையும் கொடுத்து, கோட்டையும் கொடுத்து, கோழி பிரியாணியும் கொடுத்து அவ்வளவு நல்லவங்களா நீங்க? ஈரோடு கிழக்கில் தேர்தல், இடைத்தேர்தல் நடக்குது. இடைத்தேர்தல் எல்லாமே கிடைச்சிச்சு. என்னென்ன கொடுத்தாங்க? வீட்டுக்கு வீடு வந்து பிரியாணி கொடுத்து, கறி கொடுத்து, குக்கர் கொடுத்து, ஸ்மார்ட் போன் கொடுத்து, ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்து, அது பத்தாதுன்னு வீட்டில் உள்ள வாக்காளர்களை அழைச்சி ஏற்காடு இன்பா சுற்றுலாவுக்கு அழைச்சிட்டு போய் காமாட்சி விளக்கு கொடுத்து ஆடுறது எல்லாம் மூதேவி, ஆனா கொடுக்கிறது காமாட்சி விளக்கு. எல்லா விளக்கும் மக்கள் கேட்டு போராடியது நீட்டு விளக்கு, மது விளக்கு. இவன் கொடுப்பது காமாட்சி விளக்கு. ஈரோடு கிழக்கில் 100 கோடியை வாரி இறைச்சாங்க. வாரி இறைத்து விட்டு அதிகாரத்துக்கு வந்துட்டான். அந்த சட்டமன்ற தொகுதியில் ஐயா EVK இளங்கோவன் வெற்றி பெற்றார். EVK இளங்கோவன் ஒரே ஒரு முறை போயிருப்பாரா ஈரோடு கிழக்குக்கு? மக்களை சந்திச்சிருப்பாரா? மக்களின் குறை கட்டிருப்பாரா? குறை தடுப்பு முகாம் எடுத்திருப்பாரா? எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. அப்ப எதுக்காக ஓட்டு போடணும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும்? அன்பான சொந்தங்களே, வெள்ளக்காரனை எடுத்து சண்டை போட்டோம், நாம் போராடி சுதந்திரம் பெற்றோம், எல்லாருக்கும் தெரியும். செக்கிழுத்தோம், சிறைப்பட்டோம், வதைப்பட்டோம், தூக்கில தொங்கணும், அடிபட்டு செத்தோம், முழக்கமிட்டோம், போராடினோம். வெள்ளக்காரன் வந்து அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி முன்னவர்களை கொன்னா. அப்படி ஈகத்தின் விளைவாக, தியாகத்தின் விளைவாக நாட்டு விடுதலை கிடைத்தது எல்லோருக்கும் தெரியும். நாட்டு விடுதலை மட்டும் இல்லை, நாட்டில் எல்லோருக்கும் வாக்குரிமையும் போராடிதான் கிடைக்கப்பட்டது. முதல் தேர்தலில், சுதந்திர இந்தியாவில் முதல் தேர்தலில் எல்லோருக்கும் வாக்குரிமை இல்லை. அன்னைக்கு படித்தவன் எவனோ, பட்டதாரி எவனோ, அன்னைக்கு வந்து செல்வாக்கு பெற்றவன் எவனோ, வரி செலுத்துவன் எவனோ, அவனுக்கு மட்டும்தான் வாக்குரிமைங்கிற நிலை இருந்தது. அதற்கு பிறகாக ஜனநாயக போராட்டம் நடத்தி, சட்ட ரீதியான போராட்டங்கள் நடத்தி, அழுத்தம் கொடுத்து, நெருக்கடி கொடுத்து எல்லா குடிமக்களுக்கும் வாக்குரிமை என்கிற நிலை உருவாக்கப்பட்டது. அந்த வாக்கின் மகத்துவத்தை உணரல. வாக்குரிமை எல்லாருக்கும் கொடுக்கலாம் என்று நினைக்கிற போது அன்னைக்கு வெள்ளக்காரன் சொன்னா, வில்லியம் மவுண்ட் பேட்டன் பிரபு மவுண்ட் பேட்டன் சொல்றான், வாக்குரிமை கொடுத்தாத, வாக்குரிமை கொடுத்து விட்டால் இந்த மக்கள் அதை உணர மாட்டார்கள். இந்திய நாட்டு மக்களுக்கு வாக்குரிமையின் மதிப்பு தெரியாது சொன்னவன் சொல்லி 100 ஆண்டுகளாக போகுது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் வாக்குரிமையோட மதிப்பு நம்ம உணரல. ஒரு கதை ஒண்ணு இருக்கு, கழுத கதை. கழுதகிட்ட போய் 50 ரூபாய் பணத்தை எடுத்து நீட்டினீங்கன்னா, அந்த தாளை எடுத்து நீட்டினீங்கன்னா அது தின்றும்.
அந்த கழுதைக்கு தெரியாது 50 ரூபா பணத்தை வச்சு 5 கிலோக்கு பேப்பர் வாங்கி 5 நாளைக்கு திங்கலாம்னு. அந்த மாதிரி 5000 ரூபாய் காசை கொடுப்பான், 1000 ரூபாய் காசை கொடுப்பான், 2000 ரூபாய் காசை கொடுப்பான். வாங்கிட்டு ஓட்ட போட்டுருவோம். மிஞ்சி போனால் ஒரு வாரம் 10 நாள் மகிழ்ச்சியாக இருப்போம், கஷ்டம் இல்லாமல் இருப்போம். ஆனால் அடுத்த 5 ஆண்டு காலம் கஷ்டப்படுவோம். எவ்வளவு பெரிய கொடுமை! என் அன்பான சொந்தங்களே, மன்னராட்சி காலத்தில் கூட நடக்காத துயரங்கள் எல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நாம் படிக்கிறோம் இலக்கியத்தில், மனுநீதி சோழங்கிற ஒரு மன்னன் வாழ்ந்தான். அந்த மன்னனோட மகன் தேர்காலில் கன்றுக்குட்டியை ஏற்றி கொண்டுட்டான். அவன் கன்றுக்குட்டியை ஏற்றி கொண்டு விட்டான் என்பதற்காக அதே மகனை தேர்காலில் ஏற்றி கொன்றான் மனுநீதி சோழன் என்று படிக்கிறான். அது மன்னராட்சி காலம். ஆனா மக்களாட்சி காலத்திலே மத்திய அமைச்சரின் மகன் விவசாய காரை ஏற்றி கொள்றான். இது மக்களாட்சி காலம். என்ன இருக்குது நாட்டில்? உங்கள் கண் முன்னே 1000 கொடுமைகள், 1000 அநீதிகள் உங்களால் தடுக்க முடியல. காரணம், நீங்கள் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிற ஆட்சியாளர்கள். இன்னைக்கு நாடே உத்து நோக்கி கொண்டிருக்கு. மணிப்பூர்ல என்ன நடக்குது நாம் பார்த்து கொண்டிருக்கோம். மணிப்பூர்ல 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி கலவரக்காரர்கள் பாலியல் வன்கொடுமை பண்றாங்க. ஒட்டுமொத்த நாடும் கொந்தளிக்கிறது. அந்த பெண்களை கலவரக்காரர்கள் எந்த காட்சி எப்படி அழைத்து வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கினார்களோ அதே போல ஒரு காட்சியை நாம் ஏற்கனவே பார்த்தோம். அதே போலத்தான் நமது அக்கா இசைப்பிரியாவை கலவரக்காரர்கள் இழுத்து சென்று பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கினார். அதே போல நடந்து கொண்டிருக்கு. 76 நாட்கள் கழித்து நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி திருவாய் மலர்றார். தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒரு கடைக்கோடி மகன், அந்த மகனுக்கு தெரியாது மணிப்பூர்னு ஒரு மாநிலம் இருக்குன்னு. அந்த மணிப்பூர் மாநிலத்தில் இவ்வளவு பெரிய பேரவலங்கள் நிகழ்த்தப்படும் தெரியாது. அவன் 76 நாள் கழித்து அவன் பேசுவான். ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை துறைகளையும் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு உளவுத்துறை முதல் உள்துறை அமைச்சகம் வரை எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டில் வைத்துக்க நரேந்திர மோடிக்கு மணிப்பூர் மாநிலத்தில் இவ்வளவு பெரிய மனித பேரவலம் நடக்குது தெரியாதா? ஏன் பேசல? இந்த பாரதிய ஜனதா பெண்களை பேசுவான், பாரத் மாதாக்கு ஜெயம்பான். ஆனா பாரத மாதா நேரில் வந்தா அவளையும் கருப்பிடிச்சு கொன்றுவான். கேரளாவில் சபரிமலை கோயிலுக்குள்ள பெண்கள் போக கூடாது சொல்வது இதே பாரதிய ஜனதா. பெண்கள் கோயிலுக்குள் போனால் கோயில் தீட்டாகிவிடும், புனிதம் கெட்டுவிடும் சொன்னது பாஜக. கேரளாவில் சபரிமலை கோயிலுக்குள்ள பெண்கள் போனால் தீட்டாகி புனிதம் கெட்டுவிடும் சொன்ன பாரதிய ஜனதா. காஷ்மீர்ல கோயிலின் கருவறைக்குள்ளே ஆசிவாங்கிற பச்சளம் குழந்தையை ஒரு வாரம் வரைக்கும் வைத்திருந்து அவள் கையை முறித்து காலை முறித்து முதுகெலும்பை உடைத்து வலுக்கட்டாயமாக போதைப் பொருளை திணித்து அவளை பாலியல் வன்கொடுமை செய்து எவன் சிதைத்தானோ, எவன் கொடுமை செய்தானோ, எவன் கொன்றளித்தானோ அவனுக்கு ஆதரவாக இந்தியாவோட தேசிய கொடியை ஏந்தி பாரத் மாதா கி ஜெய் என்று முழக்கம் போட்ட கேடுகட்ட கட்சி இந்த பாரதிய ஜனதா. உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னவ் மாவட்டத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட இளம் பெண்ணுக்கான நீதியை பெற்றுத்தராது. அந்த பாதிக்கப்பட்ட பெண் இளம்பெண் இறந்த பிறகாக உடனடியாக அந்த உடலை கொடுக்காம அந்த உடலை எடுத்துக்கொண்டு போய் நள்ளிரவாக உடலை எரித்து விட்டு சாம்பலை எடுத்துக்கொண்ட குடும்பத்தாற்ற இந்தாங்க உங்கள் மகள் என்று கொடுத்த கேடுகட்ட கட்சி இந்த பாரதிய ஜனதா. பன்னாட்டு அரங்களை இந்தியாவுக்கு பதக்கங்களை பெற்றுக் கொடுத்து பெருமை சேர்த்தவர் ஒலிம்பிக்ல சாக்ஷிக் மாலிக் ஒரு பெண்மணி. அந்த சாக்ஷிக் மாலிக் உள்ளிட்ட இந்திய நாட்டை சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் எல்லாம் பாஜகவை சேர்ந்தவன் பாலியல் முறைகேட்டில் ஈடுபடுறான், பாலியல் சுரண்டல் ஈடுபடுறான் சொல்லி போராடிய போது அப்படி போராடியவர்களை கண்டுகொள்ளாது நாங்கள் ஒலிம்பிக்கில் காமன்வெல்த்தில் வாங்கிய பதக்கங்களை எல்லாம் கங்கை நதிக்கரைகளை வீச போகிறோம் என்று உலகத்தாருக்கு அறிவிப்பு செய்த போது கூட மனம் கொஞ்சம் கூட பதறாமல் இருந்தது இந்த பாரதிய ஜனதா. அந்த பாரதிய ஜனதா தான் மணிப்பூர்ல அப்பேற்பட்ட பேரவலத்தை கட்டவிழ்த்து விட்டுருக்கேன். இதுல என்ன கொடுமை அப்படின்னா, திடீர்னு இதுல காங்கிரசும் திமுக புனிதராகி மணிப்பூர் பேரவலத்தை பேசுவதற்கு எங்களுக்கு தார்மீகம் இருக்கிறது, எங்களுக்கு தகுதி இருக்கிறது, நாங்கள் பேசுவோம். ஆனா திமுகவுக்கு காங்கிரசுக்கு பேச என்ன யோகிதை இருக்கு? என்ன யோகிதை இருக்குது? இதே மணிப்பூர்ல 2004ஆம் ஆண்டு
மனோரமா தங்கச்சம் என்கிற பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ராணுவத்தினரால் ஆளாக்கப்பட்டு 12 தாய்மார்கள் தன் உடலில் இருந்த ஆடைகளை களைந்து விட்டு முழுவதுமாக நிர்வாணமாக ராணுவ அலுவலகத்துக்கு முன்பே நின்று இந்தியன் ஆர்மி ரேபிட் ஆஸ், இந்திய ராணுவம் எங்களை கற்பழித்து கொள்ளட்டும், எங்கள் சாதனைகளை எடுத்துக் கொள்ளட்டும் சொல்லி உலகம் பார்க்கிற வகையில் ஒரு போராட்டத்தை பண்ணாங்களே 2004. அன்னைக்கு எங்க போனார் இந்த மனித புனிதர் ராகுல் காந்தி? எங்க போனார்? எங்க போனார்? ஈரோம் செருமுலாங்கிற பெண்மணி ராணுவத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மித மிஞ்சிய அதிகாரத்தை திரும்ப பெற கோரி தொடர்ச்சியாக 16 ஆண்டுகள் பட்டினி போராட்டத்தை முன்னெடுத்தாரே. அப்படி பட்டினி போராட்டத்தை முன்னெடுத்த போது இந்த ஐயா ராகுல் காந்தி எங்கே போனார்? ராகுல் காந்தி கட்சி காங்கிரஸ் மத்திய அமைச்சரவை அங்க வைத்து மத்தியில் ஆண்ட காலத்தில் தான் ஈரோம் சிறுமலா 10 ஆண்டுகள் ஒட்டி போராட்டத்தை முன்னெடுத்தார். அன்றைக்கு திரும்பி பார்க்காத, அதை ஏறெடுத்து பார்க்காத இந்த புனிதவான்கள் தான் இன்னைக்கு வந்து யோக்கிய வேஷம் போடுறாங்க. ஈழத்தில் லட்சக்கணக்கான பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். கொத்து கொத்தாக மக்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள். பச்சளம் பிள்ளை என்று பாராது எங்கள் தம்பி பாலச்சந்திரனை சுட்டு கொன்றது சிங்கள ராணுவம். அன்றைக்கு ஈழத்தை மக்கள் கொன்றொழிக்கப்பட்ட போது, பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட போது, எங்கள் அக்கா இசைப்பிரியாவின் காணொலியை சேனல் போகிற வெளிநாட்டு தொலைக்காட்சி அந்த காணொலியை வெளியிட்ட போது ஒரு வார்த்தை கண்டித்தாரா ராகுல் காந்தி? ஒரு வார்த்தை பேசிப்பாரா? இன்னைக்கு யோக்கிய வேஷம் போடுறீங்க. என்ன யோக்கிய வேஷம் போடுறீங்க? இதே ராகுல் காந்தியின் அப்பா ராஜீவ் காந்தி சீக்கிய மக்களை கொன்றொழித்து விட்ட பிறகாக அவர் சொன்னாரு, இந்திரா காந்தி மரணத்துக்கு பிறகு ஒரு பெருத்த ஆலமரம் சாகிற போது புவி அதற்கானே செய்யும். இந்திரா காந்தி ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்க. அந்த மரணத்திற்கு விளைவாக சில பேர் இறந்து போனா தவறில்லை என்று சொன்னவர் ராஜீவ் காந்தி. அந்த ராஜீவ் காந்தியின் தவ புதல்வன் ராகுல் காந்தி. இவங்க எல்லாம் யோக்கிய வேஷம் போட்டு வர்றாங்க. காலத்தின் கொடுமை. வேண்டா விருப்பா பிள்ளையை பத்து காண்டாமிருகன் பேர் வச்ச கதையா இந்தியான்னு வேற பேர வச்சுட்டாங்க. நீங்க பாஜக எதிர்ப்பீங்களா? பாஜக எதிர்ப்புல இந்த இந்தியாங்கிற கூட்டணி தெளிவா இருக்குமா? தெளிவா இருக்குமா? அருகாமையில கேரளா இருக்குதே. கேரளாவில் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் சண்டை போடுதே. அது எப்படி? தமிழ்நாட்டில் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் ஒன்னா நின்று மோடி வீழ்த்தம் சொல்ற, அருகாமைக்கு கேரளாவில் போனா நீ 2 பேரும் சண்டை போடுறீங்க. எப்படி? என்ன சந்தர்ப்பாவதம், என்ன அரசியல் தன்லாபம்? இவரிடம் அதிகாரத்தை கொடுத்து நாம் ஏமாந்து கொண்டிருக்கோம். இந்த ஆட்சிகள் அதிகாரங்கள் யாருக்கானது? அதிமுகவின் ஆட்சி காலத்தில் நடந்த அத்தனை கொடுமைகளும் அத்தனை அநீதிகளும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நாம் நினைச்சு கொண்டிருக்கோம் சுதந்திரம் பெற்ற நாட்டில் வாழ்றோம்னு. நாம் சுதந்திரம் பெற்ற நாட்டில் வாழ்றோமா? அடிமை இந்தியாவுக்கும் சுதந்திர இந்தியாவுக்கும் என்ன மாறுபாடு? அடிமை இந்தியாவில் முன்னோர்கள் சண்டை போட்டான், போராடினா, சிறைப்பட்டான். சுதந்திரம் பெற்ற இந்தியாவிலையும் போராடுறோம், சிறைப்படுத்தப்படுறோம், தாக்கப்படுறோம். அன்பான சொந்தங்களே, பஞ்சாப்ல ஜாலியன் வாலாபாக்குற இடத்துல அன்னைக்கு கொண்டு வரப்பட்ட கொடுங்கோல் சட்டமான ரவுலட் சட்டத்தை கண்டித்து இந்த நாட்டு விடுதலைக்காக மக்கள் கூடினார்கள். அப்படி மக்கள் கூடி போராடிய போது ஜாலியன் வாலாபாக்கில் கூடிய மக்களை ஜெனரல் டயங்கிற வெள்ளக்காரன் ராணுவத்தை கட்டவிழ்த்து விட்டு சுட்டு கொலை செஞ்சான். வரலாற்றில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்று இன்றைக்கு வரை பதிவு செய்யப்படுது. அன்னைக்கு அடிமை நாடு, அடிமை இந்தியா, சுதந்திரம் கட்டு போராடணும், நாடு கட்டு போராடணும், அதனால சுட்டு கொண்டான். ஆனா சுதந்திர இந்தியா அவள தூத்துக்குடியில 14 பேர் துள்ள துடிக்க படுகொலை செய்யப்பட்டார்களே, அவர்கள் செய்த பாவம் என்ன? நாடு கட்டு போராடல. வேதாந்தா குடும்பத்தோட ஸ்டெர்லைட்ங்கிற ஆலை இருக்குது. அந்த ஆலையால காற்று நஞ்சாக மாறுது, சுவாசிக்க முடியல, கருப்பிணி பெண் கருதரிக்க முடியல. நாங்கள் பிறந்துட்டோம், வளர்ந்துட்டோம், செத்து போவோம். எங்களுக்கு பிறகாக ஒரு தலைமுறை வாழணும். அவன் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக இந்த இடம் இருக்கணும்னா ஸ்டெர்லைட் ஆலையை மூடன்னு சொல்லிட்டு 99 நாட்கள் மண்ணில் மக்கள் போராடுறான். கட்சி வேறுபாடு கிடந்து, அரசியல் மாற்றங்களை கிடந்து ஒண்ணு கூடி போராடுறான். 99 நாட்கள் போராடிய போது அன்னைக்கு ஆண்ட அதிமுக அரசு கண்டுகொள்ளல, ஏறெடுத்து பார்க்கல, போய் சந்திக்கல மக்களை.
100வது நாளாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி பேரணியாக போய் மக்கள் போராட்டம் பண்றாங்க ஒரு கவன ஈர்ப்புக்காக. அப்படி மக்கள் ஒன்று கூடி போராட்டம் நடத்துகிற போது அவன் நிராயுதபாணியா வர்றான். கையில விரிப்புகளோடு படுக்கைகளோடு சாப்பாட்டு பொட்டலங்களோடு தாய்மார்கள் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் என்று எல்லாரும் வர்றாங்க குடும்பமாக. அப்படி குடும்பமாக மக்கள் ஒன்று கூடி வந்த போது மக்களை நோக்கி காவல்துறை ஏவி விட்டு 14க்கும் மேற்பட்டவர்களை கொன்றது எடப்பாடி பழனிசாமி அரசு. மறக்க முடியுமா? 17 வயசு தங்க ஸ்னோலிங்கிற தங்கச்சி தொண்டைக்குழி வழியா துப்பாக்கி தோட்டா பாய்ந்து மூல சிதறை இறந்து போனான். அந்த ஸ்னோலின் செஞ்ச பாவம் என்ன? அவள் தமிழச்சியாக தமிழ்நாட்டில் பிறந்ததை தவிர அவள் செஞ்ச பாவம் என்ன பாவம்? 14 பேரை 15 பேரை சுட்டு கொன்னான். அன்னைக்கு காவல்துறை அதிகாரி உத்தரவு போட்டதை எடப்பாடி பழனிசாமி. திமுக என்ன சொல்லுச்சு? நாங்க வந்தோம்னா எல்லாரையும் குற்றவாளி கூண்டில் ஏற்றுவோம், நாங்க எல்லாரையும் தண்டிப்போம், அந்த ஸ்னோலினோட மரணத்துக்கு காரணமானவங்களை நாங்க சும்மா விட மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்தது இதே திமுக. ஆட்சிக்கு 2 ஆண்டுகளை கடந்து விட்டது. யாரையும் தண்டிக்கல, ஒருவரை கூட தண்டிக்கல. வாகனத்தின் மீது ஏறி நின்று மக்களை குறிபார்த்து சுட்டான் ராஜான்னு ஒருத்தன், ஆயுதப்படை காவலர். இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. காவல் பணி செய்து கொண்டு மக்களின் வரிப்படத்தில் சம்பளத்தை வாங்கி கொண்டிருக்கான். யாரு மேலையும் எந்த நடவடிக்கையும் இந்த திமுக அரசு எடுக்கல. ஏன்னா எடுக்க மாட்டான், அதை பத்தி அவனுக்கு கவலை கிடையாது. ஆனா நாம நம்பிக்கொண்டிருக்கோம் இந்த திமுகவையும் அதிமுகவையும். திமுக ஒரு பல்லவி வச்சிருக்காங்க, பாஜக உள்ள வந்துடும், பாஜக வராம தடுக்கணும்னா நீங்க திமுகவுக்கு தான் ஓட்டு போடணுங்கிறேன். பாஜக தமிழ்நாட்டில் வர போறது இல்லை, எந்த காலத்தையும் வர போறது இல்லை. 2014 நாடு முழுக்க சொன்னான் மோடி அலை வீசுகிறது, நாடு முழுக்க மோடி அலை வீசுதுன்னா. அந்த 2014 இந்தியா முழுக்க வென்ற பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் மண்ணை கவியது. 2019 ஆண்டு அறுதி பெரும்பான்மையோடு பாரதிய ஜனதா மீண்டும் ஒரு முறை ஆட்சி அதிகாரத்தை அமர்ந்தது. அந்த 2019 தமிழ்நாட்டில் மண்ணை கவியது. 2021 ஆண்டு அதிமுக கூட்டணியில் அங்க வைத்த பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர்கள் மக்களிடம் பரப்புரை செய்கிற போது மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட்டு வாக்கேற்க பயந்து கொண்டு எம்ஜிஆர் படத்தை ஜெயலலிதா படத்தை போட்டு ஓட்டு கேட்டான். நாம எம்ஜிஆர் படத்தை ஜெயலலிதா படத்தை போட்டு ஓட்டு கேட்டா கூட ஓட்டு வேணும். மோடி படத்தோட அமித்ஷா படத்தோட தமிழ்நாட்டுக்குள்ள போனோம்னா நம்மளை துரத்தி அடிப்பான்னு பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளரே பயந்தான். இதான் வரலாறு. இந்த லட்சணத்தில் ராமேஸ்வரத்தில் மோடி வர்றாரு, வந்து போட்டுட போறாங்க. மோடி படத்துக்கே இந்த அடினா மோடிக்கு என்ன அடி விடுவோம்? தமிழ்நாட்டுக்கு எதுக்கு பாரதிய ஜனதா? எந்த உரிமையில தமிழர்களுடன் இருக்க? ஏதாவது ஒரு உரிமை சொல்லு. இந்துக்களை வீதிக்கு வாருங்கள், யார் கூப்பிடுவது? பாஜக. புதுசா என்னடா வீதிக்கு வர்றது? என்னைக்கு பாஜக ஓட்டு போட்டானா அன்னைக்கு வீதிக்கு வந்துட்டேன். நீ பிச்சைதான் எடுக்கல, புதுசா என்ன வீதிக்கு வர்றது? நாமெல்லாம் இந்துக்கள் சொல்றது யாரு? இந்த பாரதிய ஜனதா. நாமெல்லாம் இந்துக்கள் என்றால் எல்லோரும் இந்துக்களாக அந்த பாரதிய ஜனதா கருதுகள் என்றால் இலங்கையில் கொலை செய்யப்பட்ட 2 லட்சம் தமிழர்களில், ஈழப்பு நிலத்தில் கொலை செய்யப்பட்ட 2 லட்சம் தமிழர்களில் குறைந்தபட்சம் 1 லட்சம் பேர் இந்து. 1 லட்சம் இந்துக்களை கொண்டாடித்தவன் ராஜபக்சே, சிங்கள் ராஜபக்சே, பௌத்தன் ராஜபக்சே. 1 லட்சம் இந்துக்களை கொண்டளித்த ராஜபக்சேவை இந்துக்களுக்காக போராடுவதா சொல்லக்கூடிய இந்த பாரதிய ஜனதா சிவப்பு கம்பளம் விரித்து எப்படி வரவேற்றது? இல்லாத ராமர் கோயிலை சொல்லி இருக்கிற பாபர் மசூதியை இடிச்சு தகர்த்தாய் அயோத்தியில. அங்க ராமர் கோயிலே இல்லை, பாபர் மசூதி மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா ராமர் கோயில் இருந்துச்சுன்னு ஒரு பொய்யை சொல்லிவிட்டு ராமர்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் அயோத்தியில தான் பிறந்தாருன்னா. பாகுபலின்னு ஒருத்தன் வாழ்ந்தான், அவன் மகிழ்மதிங்கிற ஊர்ல பிறந்தான், அவனை கட்டப்பான்னு ஒருத்தன் முதுல குத்தி கொண்டுட்டான்னு சொன்னா எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனமோ அதே போல பைத்தியக்காரத்தனம் ராமன் ஒருத்தன் பிறந்தான், வாழ்ந்தான், இறந்தாங்கிறதும். ராமன் ஒருத்தன் பிறக்கவே இல்லடா, ராமன் ஒருத்தர் பிறக்கவே இல்லை.
நீ அயோத்தியில பிறந்தாருன்னு சொல்லி அங்க இருந்த பாபர் மசூதி இடிச்சு தகர்த்த. ஆனா ஈழத்துல நல்லூர் முருகன் கந்தசாமி கோயில்ல முருகன் கோயில்ல குண்ட போட்டான். பல வழிபாட்டு தலங்கள் இடித்து தகர்க்கப்பட்டது. அப்ப வழிபாட்டு தலங்கள் முருகன் கோயில், சிவன் கோயில், பிள்ளையார் கோயில் அங்க ராஜபக்ஷ அரசால் இடிக்கப்பட்ட போது, இடித்து தகர்க்கப்பட்ட போது இந்த பாரதிய ஜனதா என்றைக்காவது போராடியது உண்டா? என்றைக்காவது? என்ன இருக்குது பாரதிய ஜனதாவுக்கு? யாருக்கு என்ன பண்ணிருக்கான்? 9 ஆண்டு ஆட்சிங்க, 9 ஆண்டு ஆட்சி, ஒன்னையும் புடுங்கல, எதுவுமே செய்யல. வந்தவன சொன்னாங்க 2014 நாங்க வந்தோம்னா கருப்பணத்தை ஒழிச்சிருவோம். கருப்பணத்தை ஒழிச்சு விட்டு ஒவ்வொரு இந்திய குடிமகனும் 5 கணக்கும் தலா 5 லட்சம் போட்டுருவோம்னாங்க. பெரிய பட்டையை போட்டாங்க, பெரிய நாமத்தை போட்டாங்க. யார் 5 கணக்கில் 5 லட்சம் பணத்தை போட்ட? ஆண்டொன்றுக்கு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பை பெற்று தருவோம் சொன்னது பாரதிய ஜனதா. எத்தனை கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு பெற்று கொடுத்திருக்கான்? நாங்கள் வந்தோம் என்றால் விவசாயிகளின் குறைந்தபட்ச ஆதரவடியை அதிகப்படுத்துவோம், விவசாயிகள் லாபத்தை இரட்டிப்பு மடங்காக உயர்த்தி காட்டுவோம் சொன்னது பாஜக. எந்த விவசாயி வாழ்றான் பாஜகவோட ஆட்சி காலத்தில்? எதை ஒன்றும் நிறைவேற்றல. பாஜகவை சேர்ந்த நிதின் கட்காரி, அந்த நிதின் கட்காரி கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, பாஜக எண்ணற்ற வாக்குறுதியை கொடுத்துச்சு, எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலையே என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோன்னு நிதின் கட்காரி சொல்றாரு, அதாவதுங்க நாங்க ஆட்சிக்கு வரும்னு நாங்கள் நினைக்கல, நாங்க சும்மா வாய்க்கு வந்த அப்புறம் அடிச்சு விட்டோம், மக்கள் ஓட்டை போட்டு பிரதமர் ஆக்கிட்டான், எங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியலங்கிறாரு. யாரு? பாஜகவை சேர்ந்த நிதின் கட்காரி. பணத்தை செல்லாத அறிவித்தான். இதே போல ஒரு ராத்திரியில நவம்பர் 8ஆம் தேதி 2016 பணத்தை செல்லாது அறிவிச்சிட்டோம். 500 ரூபாய் தாள் செல்லாது, 1000 ரூபாய் தாள் செல்லாது, பணம் செல்லாது. இது என்னவென்றால் கருப்பு பணத்துக்கு தானே போர் துல்லிய தாக்குதல், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னா 50 நாட்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், 50 நாட்களுக்கு உள்ளாக கருப்பணத்தை ஒழித்து விடுவோம். அப்படி கருப்பணத்தை ஒழிக்க முடியாவிட்டால் என்னை பெட்ரோல் ஊற்றி கொளுத்து விடுங்கள் சொன்னவர் நரேந்திர மோடி. மக்கள் யோசிக்கிறான், 50 நாள்ல கருப்பணம் ஒழிஞ்சிரும், இல்ல நாட்டை பிடிச்ச பீடை ஒழிஞ்சிரும். எப்படி பார்த்தாலும் லாபம் தான் நினைக்கிறேன். 50 நாட்கள்ல கருப்பணம் ஒழியல, பெட்ரோல் ஊற்றி கொளுத்து கொள்ளுங்கள் சொன்ன நரேந்திர மோடி பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்திட்டார். என் அன்பான சொந்தங்களே, இந்தியாவில் கருப்பணம் எல்லாம் ஒரு பொட்டியில் அடைச்சி வச்சிருக்கான், கிணத்துக்குள்ள கொட்டி வச்சிருக்கான், வீட்டில் ஒரு பாதாள சுரங்க கட்டி அதுக்குள்ள வச்சிருக்கான்னா போய். கருப்பணம் பணமாக மட்டும் இல்லை, வரி செலுத்தாத முறையான ஆவணம் இல்லாத பணத்துக்கு கருப்பணம்னு பேர். அந்த பணத்தை பணமாக இல்லாத தங்கமாக, வைரமாக, சொத்துக்களாக, நிலமாக, உள்நாட்டில் வெளிநாட்டில் பல பேர்ல மாற்றி வச்சிருக்கான். அந்த பணத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் பல வழிமுறைகள் இருக்கு. ஆனா அதை செய்யாம ஒரே நாள்ல 500 ரூபாய் தாள் செல்லாது, 1000 ரூபாய் தாள் செல்லாதுன்னு நரேந்திர மோடி அறிவிக்கிறார். ராத்திரி 8 மணிக்கு அறிவிச்சு விடிய காலம் 4 மணிக்கு கிளம்பி வெளிநாட்டுக்கு போயிட்டார். நாட்டு மக்கள் நடுத்தருக்கு வந்துட்டான். நீ யோசிச்சு பாருங்க, பணத்தை செல்லாது என்று அறிவித்ததன் மூலமாக 2016 2023 நிற்கிறோம். இந்த 7 ஆண்டு காலத்தில் நாட்டு மக்கள் யாருக்காவது நன்மை கிடைச்சிருக்கா? பணத்தை செல்லாத அறிவிச்சு அவன் என்ன சொன்னான்? முதல்ல நாங்க பணத்தை செல்லாத அறிவிச்சிட்டோம். அறிவிச்சதன் மூலமாக எப்படி பார்த்தாலும் ஒரு 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி மதிப்பீட்டிலான பணம் பேங்க்கு வராது. நல்ல பணம் வச்சிருக்கவே பேங்க்ல போய் பழைய தலை கொடுத்து புதிய தலை மாத்திக்குவான். கருப்பணம் வச்சிருக்கவே அப்படி மாற்ற மாட்டான். அப்ப 4 லட்சம் கோடி ஒரு 5 லட்சம் கோடி வரைக்கும் வெளில தேங்கிரும். அந்த 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடியை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBI கிட்ட பேசி நாங்க கரெக்ட் பண்ணி வாங்கிறோம்னா. ஆனா என்னாச்சு? இவன் செல்லாது என்று அறிவித்த பணத்துல 99 விழுக்காடு பணம் வங்கிக்கு திரும்பி விட்டது. வங்கிக்கு திரும்பாத பணம் 16,000 கோடி. ஆனா புதுசா 500 ரூபாய் தாள் 1000 ரூபாய் தாள் அச்சடிக்கான செலவு 21,000 கோடி, வரவு 16,000 கோடி, செலவு 21,000 கோடி. அப்ப என்னாச்சு? இந்த திட்டத்துக்கு உள்ளேயே 5,000 கோடிக்கு மேலே நஷ்டம். வெள்ளி பூட்டை உடைச்சு விளக்க மாத்த எடுக்க பார்த்த கதையாகி போச்சு. ஆனாலும் சொல்லிட்டேன், வெற்றி வெற்றி அமோக வெற்றி. இந்த பண மதிப்பிழப்பு வெற்றி பெற்று விட்டது. எப்படி சொல்றீங்க? யார் பொண்டாட்டி பத்தினியோ
அவன் கண்களுக்கு மட்டும்தான் கடவுள் தெரிவான் என்று வடிவேல் சொன்னது போல, எவன் தேச துரோகி இல்லையோ, எவன் ஆன்டி இண்டியன் இல்லையோ, எவன் நகர்ப்புற நக்சல் இல்லையோ, எவன் சமூகவாதி இல்லையோ, அவனுக்கு தான் வெற்றிகரமான திட்டமா தெரியும். முடிஞ்சு. எதை கேளுங்களேன், அவன் ஒரு பல்லவியை பாடுவான். என்னங்க பணத்தை செல்லாரிச்சிட்டீங்க, நாங்க ஏடிஎம் வாசல்ல பேங்க் வாசல்ல கால் எடுக்க காத்துனமே அப்படின்னு கேட்டோம்னா, அந்த சியாச்சின் பனிச்சறுக்களை காஷ்மீர்ல கால் எடுக்க ராணுவ நிக்கிறப்ப நீ நிக்க மாட்டியா? ஏங்க நீங்க பாட்டுக்கு ஜிஎஸ்டியை கொண்டு வந்துட்டீங்க, விலைவாசில உயர்ந்துச்சுங்க, குடும்பம் நடுத்தரவுக்கு வந்துச்சுங்க. அந்த சியாச்சின் பனிச்சறுக்களை கால் எடுக்க மழையிலையும் பனிலையும் ராணுவ வீரர் நிக்கிறப்ப நீ நிக்க மாட்டியா? எங்க மாட்டு வச்ச அற்புதமான உணவுங்க, அதுக்கு போய் தடை போட்டா சாப்பாட்டுக்கு வழிதான் நடுத்தருக்கு வந்துட மாட்டானா? அந்த சியாச்சின் பனிச்சறுக்களை என்னதாண்டா உங்க சியாச்சின் கதைன்னு பார்த்தா, அதே சியாச்சின் பனிச்சறுக்கள் இருந்து ஒரு ராணுவ வீரன் வர்றான். எதுல வர்றான்? ஃபேஸ்புக் லைவ்ல வர்றான். அவன் பேர் தேஜ் பகதூர் யாதவ்னு. அவன் தான் பின்னால வாரணாசியில நரேந்திர மோடி எதிர்த்து 2019 போட்டிட்டவன். அந்த தேஜ் பகதூர் யாதவ்ங்கிற ராணுவ வீரன் சொல்றான், சாமி நான் ராணுவத்தில் நிற்கிறேன் சாமி, ஒரு நாளைக்கு 10 மணி நேரத்துக்கு மேலே நான் கால் எடுக்க நிற்கிறேன், எனக்கு இந்த நாட்டில் ஒழுங்காக சோறு போட மாட்டேங்கிறான், சப்பாத்திங்கிற பேரில் ஒரு கருமத்தை வைக்கிறேன், அது குருமாங்கிற பேர் என்னத்தையும் ஊற்றுறான், வாயில் வைக்க முடியல, சாப்பாடு ஒழுங்காக போட சொல்லுங்கிறான். யாரு? ராணுவ வீரன். உடனே இந்த அரசு சொல்லுது, அரசாங்கம் சொல்லுது, அவன் சொல்றதை கேட்காதீங்க, அவன் ஒரு பைத்தியக்காரன். அப்போ ஒருத்தன் கேட்குறான், பைத்தியக்காரனை ராணுவத்தை சேர்த்து அவன் கையில் துப்பாக்கியை கொடுப்பீங்களான்னு கேட்குறேன். அதுக்கு இன்னொருத்தன் சொல்றான், பைத்தியக்காரன் கையில் நாட்டே கொடுத்துக்கிறப்ப துப்பாக்கியை கொடுத்த ஒன்றும் வியப்பு இல்லைங்கிற. இதான் இந்த நாட்டோட ஆட்சி நிர்வாகத்தோட லட்சணம். 9 ஆண்டுல இந்த பாஜக யாருக்காவது ஏதாவது நன்மை பண்ணிருக்கானா? ஒன்றும் வரல, ஒன்றும் வரல. ஆனா அந்த பாஜகவை காட்டி காட்டி தமிழ்நாட்டில் திமுக வாக்கு வேட்டையாடுறான். எங்களுக்கு எதை பார்த்தும் பயம் இல்லை, ஈடியை பார்த்தும் பயம் இல்லை, மோடியை பார்த்தும் பயம் இல்லை. சொல்றது யாரு? திமுக. அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை ஒவ்வொன்றா ஏவி விடுறான் பாஜக. ஏவி விட்டோன்னே திமுக கதி கலைஞ்சு போய் நிற்கிறான். அதுவும் உதயநிதி சொல்றாரு, ஈடியை பார்த்தும் பயம் இல்லை, மோடியை பார்த்தும் பயம் இல்லை. இப்போ இன்னைக்கு காலையில் செய்தியை பார்த்தா செந்தில் பாலாஜி தம்பி ஆளை காணுங்கிறாங்க. நீங்க தான் வீராதி வீரராச்சே, சூராதி சூரராச்சே, எதிர்கொள்ள வேண்டியதானே? அமலாக்கத்துறை வந்தான்னு, வருமான வரித்துறை வந்தான்னு, எந்த துறை வந்தால் என்ன? நேர்மை இருந்தா, உண்மை இருந்தா விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வெள்ளவா. ஏன் முடியல? ஏன்னா ஒருத்தன் யோக்கியம் கிடையாது, ஒருத்தன் திமுகவில் யோக்கியம் கிடையாது. செந்தில் பாலாஜி மீது ஊழல் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை அமலாக்கத்துறைக்கு முன்பாக சொன்னது யார்? ஐயா ஸ்டாலின், அவங்க அப்பா கருணாநிதி. இந்த செந்தில் பாலாஜி ஒரு ஊழல்வாதி, இவர் போக்குவரத்து துறையில ஊழல் முறைகேடு பண்ணியிருக்காரு அப்படின்னு முதல்ல கருணாநிதி ஆட, அப்புறமா குளித்தலை போய் ஐயா ஸ்டாலின் அவர் ஊத. ஒரே கூத்து, கொஞ்சம் கொஞ்சம் கூத்தம் இல்லை, ஒரே கூத்து. அதுக்கு பிறகு செந்தில் பாலாஜி சட்டமன்றத்தில் ஸ்டாலின் முன்னாடியே இந்த கோபாலபுரம் கொள்ளை கூட்டத்திலிருந்து இந்த நாட்டை காப்பாற்றுங்கிறது. இன்னைக்கு எல்லாருமே அந்தர்பட்டி அடிச்சு அந்த செந்தில் பாலாஜியை காப்பாற்ற துடியா துடிக்கிறாங்க. நம்ம திரைப்படங்களில் பார்ப்போம், பல படங்களில் அதிகாரிகள் ரெய்டுன்னு வருவாங்க, வந்தவொடனே நெஞ்சை பிடிச்சுவாரு. அந்த மாதிரி செந்தில் பாலாஜிக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு, ரெடிமேடாக வச்சுருப்பாங்க போல இருக்கு. நெஞ்சு வலி வந்தால் எப்பயுமே பேச முடியாது, மூச்சை ஆயிடுவாங்க, மயக்கம் அடைஞ்சிருவாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி வயத்தை பிடிச்சிக்கிட்டு நெஞ்ச வலிக்குங்குது. பாவம், அவசரத்தில் வயிறு எங்க இருக்கு நெஞ்சு இருக்கு கூட தெரியல. பாருங்க எவ்வளவு பெரிய அப்பாவியா இருக்காரு. நாட்டு மக்கள் நம்புறானே, நாட்டு மக்கள். அடுத்ததா ஒருத்தர் பொன்முடின்னு ஒருத்தர் ஓசின்னாரு, நாங்க ஓசி சோறு போடுறோம் வாங்க சாமின்னு கூப்பிட்டு இருக்காங்க ஜெயிலில். இப்ப இன்னொரு கேரக்டர் இருக்குது, அனிதா ராதாகிருஷ்ணன். அந்த கேஸு, அந்த பீஸு ஊழல் செஞ்சது அதிமுக ஆட்சியில், ஊழல் செஞ்சுட்டான்னு வழக்கப்பட்டது திமுக. இன்னைக்கு அதிமுகவிலும் திமுக வந்துட்டாரு, பெருஞ்சு கலாய் போச்சு. அன்பு சொந்தங்கள் கவனிக்கணும், செல்வ கணபதினு ஒருத்தர் அதிமுக இருக்கப்ப சுடுகாட்டு கூரை விளக்கு, சுடுகாட்டு கூரை படத்தை ஊழல் செஞ்சாரு. ஊழல் செஞ்சுட்டு திமுக வந்துட்டார். திமுக வந்த பிறகு அந்த ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு அவர் பதவி பறிபோகுது, பார்லிமெண்ட் உறுப்பினர் பதவி பறிபோகுது. பறிவான பிறகு திமுகவும் பேச முடியல, அதிமுகவும் பேச முடியல.
இந்த செந்தில் பாலாஜி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கேலி கூத்து நகைச்சுவைன்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் செந்தில் பாலாஜி ஊழல் செய்தார் என்று அதிமுக போராடுகிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் செந்தில் பாலாஜி ஊழல் செய்யவில்லை என்று திமுக போராடுகிறது. இதை போல ஒரு நகைச்சுவை எங்கேயாவது உண்டா? நாட்டு மக்கள் இந்த கருமத்தை எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் திமுகவுக்கும் அதிமுகவும் ஓட்டப்பட்ட என்ன பண்றது? என்ன பண்றது? யாராவது ஒருவர் சொல்லுங்க, திமுகவில் உண்மையின் நெருமியமாக ஒரு ஆள் இருக்கான்னு. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒருத்தர் உண்மையைத்தான் பேசினாரு. ஆனா அவர் அமைச்சரை விட்டு மாத்திட்டாங்க. என்ன பேசினாரு? உதயநிதி ஸ்டாலினும் சபரீசன், ஸ்டாலினோட மாப்பிள்ளை சபரீசனும் 30,000 கோடியை கொள்ளடிச்சிருக்காங்க 2 ஆண்டுலன்னு. 1 ரூபா 2 ரூபா இல்ல, 30,000 கோடி. அதை பேசினவன அவரை துறை மாற்றம் பண்ணிட்டாங்க. கண்முன்னே 1000 அநியாயம், 1000 அட்டுழியம். இதே நாட்டில் தாங்க காமராசன் ஒருத்தர் வாழ்ந்தாரு. இதே நாட்டில் தாங்க கக்கன் ஒருத்தர் வாழ்ந்தாரு. இதே நாட்டில் ஜீவானந்தம் வாழ்ந்தாரு. அந்த காமராசனும் கக்கனும் ஜீவானந்தமும் வாழ்ந்த போது அரசியல் சாக்கடையாக இல்லை. ஆனா கருணாநிதியும் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் வந்த பிறகு அரசியல் சாக்கடையாக மாறி போனது. அரசியல் சாக்கடை என்றால் சத்தியமாக அரசியல் சாக்கடை தான். அந்த சாக்கடையை சுத்தப்படுத்த வந்த துப்புரவு தொழிலாளிகள் தான் சீமானும் அவன் தம்பிகளும். காலம் காலமாக இவர்களுக்கு வாக்கை செலுத்தி அதிகாரத்தை கொடுத்து ஒரே ஒரு தடவை ஓட்ட போட்டு 5 வருஷம் குத்துதே கொடியுதுன்னா யார் என்ன செய்ய முடியும்? யார் என்ன செய்ய முடியும்? ஒரு அரசு குறைந்தபட்சமான மக்கள் மீது அக்கறை இருக்குதா? மழை என்பது ஒரு வாரம், மாமலை போற்றதும் தமிழ் இலக்கியங்கள் கொண்டாடுகிறது. ஆனால் மழை என்பது இன்றைக்கு சாபமாக மாறி போனது. காரணம் என்ன? மோசமான ஆட்சி முறை, திராவிட மாடலுங்கிறேன். 1 மணி நேரம் மழைக்கு சென்னை தாங்க மாட்டேங்குது, வெள்ளத்தில் தத்தளிக்குது. மாநகராட்சி சொல்லுது வீட்டில் தண்ணி தேங்காம பார்த்துக்குங்க, தேங்கினா ஃபைன் போடுவோங்குது. வீட்டில் தண்ணி தேங்கினா வீட்டுக்காரங்க ஃபைன் போடுவேன், ரோட்டில் தண்ணி தேங்கினா யாருக்கு ஃபைன் போடுறது? தண்ணி தேங்காம பார்த்துக்கணும் என்ன பூட்டை போட்டு பூட்டுறதா? என்ன கூத்தா இருக்கு? சென்னையில் அடிப்படையான நகர கட்டுமானம் இல்லை. மக்கள் ஒதுங்குவதற்கு கழிப்பறை இல்லை. அங்க தண்ணி வழிந்தோடுவதற்கு வாய்க்காலோ வடிகாலோ எந்த அமைப்பும் இல்லை. அதிகப்படியான சாலை நெரிசலாகுது. அந்த சாலை நெரிசலை குறைப்பதற்கான எந்த திட்டமும் இல்லை. அதிகப்படியான வாகனங்கள் அங்க போகுது, புழங்குது. அந்த வாகனங்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த புகையிலிருந்து மக்களை காப்பதற்கு மரங்களும் இல்லை. சென்னை சென்னையாகவே இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க. கூவம் அப்படின்னா சாக்கடைங்கிறோம். வாய் கூவம் மாதிரி நாடுதுங்கிறேன். கூவம் சாக்கடை இல்ல, உலக புகழ்பெற்ற நதி தேம்ஸ் நதி. லண்டன்ல இருக்கக்கூடிய தேம்ஸ் நதி. அந்த லண்டனின் தேம்ஸ் நதிக்கு இணையாக போற்றி புகழப்பட்ட நதி இந்த கூவம் நதி. வெள்ளக்கார ஆட்சி காலத்துல கூவத்துல படகு போக்குவரத்து இருந்துச்சு. கூவத்துல மக்கள் குளித்தார்கள், அந்த தண்ணியை குடித்தாங்க, நடந்துச்சு. இந்த மதராசப்பட்டினம் படத்தை பார்த்தா கூட படத்துல கூட இந்த காட்சி இருக்கும். அன்னைக்கு வெள்ளக்காரங்க ஆட்சி காலத்துல சென்னை மாமன்ற உறுப்பினராக இருந்த ஐயா பச்சையப்பா முதலியாரு கூவத்துல குளிச்சுட்டு அன்னைக்கு மாமன்றத்துக்கு போனாரு. இன்னைக்கு ஒருத்தன் கூவத்துல குளிச்சாங்கன்னா நேராக பரலோகம் போக வேண்டியது, கதை முடிஞ்சு. தமிழ்நாட்டை மாத்திட்டம் வளர்த்திட்டோம்ங்கிறேன். ஆனா ஊருக்கு மத்தியில, சென்னை தலைநகர் மத்தியில ஒரு ஆறு சாக்கடையாக மாறி நிற்குது. மாறி மாறி திமுகவும் அதிமுக ஆடுறான். அந்த நதியை மீட்டெடுக்க துப்பு இல்லை. ஆனா சொல்றான் நாங்க சிறப்பான ஆட்சியை கொடுத்திருக்கோம்னு. என் அன்பான சொந்தங்களே, எந்த நாட்டில் வேணாலும் வறட்சி வரலாம், பஞ்சம் வரலாம். ஆனா தமிழ்நாட்டில் ஒரு காலத்திலும் வறட்சி பஞ்சம் வரக்கூடாது. ஏன்னா அதிகப்படியான மழைப்பொழிவை கொண்ட மாநிலம் இந்த மாநிலம். நீங்க துபாய்ங்கிற ஒரு நாடை கழிவுறீங்க, கத்தாரும் நாடை கழிவுறீங்க. அந்த துபாயில, கத்தார்ல, ஓமன்ல, சவுதி அரேபியாவில் நம்மை போல பருவமழை பெய்யாது. மழை காலம்னு மழை காலம் இல்லை. அங்க கொட்டுன்னு மழை பொழியாது. அங்க மழை இல்லாத ஊரு அந்த ஊரு. இன்னும் சொல்ல போனா சவுதி அரேபியாவில் ஆறே இல்லை. ஆறே இல்லாத நாடு சவுதி அரேபியா. அந்த துபாய்க்கு போனவன்னு கேளுங்க. அந்த துபாயில, கத்தார்ல, ஓமன்ல, பஹ்ரைன்ல, வளைகுடா நாடுகள் எந்த நாட்டிலாவது தண்ணீர் பஞ்சம்னு யாராவது பேசியது உண்டா? தண்ணீர் பஞ்சம்னு ஒரு செய்தியை கேள்விப்பட்டது உண்டா? குடத்தை வைத்துக் கொண்டு வீட்டு வாசலை மக்கள் காத்துன்றது உண்டா? தண்ணிக்காக அடித்துக் கொண்டு மக்கள் அல்லாடியது உண்டா? இல்லை. மழையே இல்லாத அந்த ஊர்ல தண்ணி பஞ்சம் இல்லை. எப்படி சாத்தியமாச்சு?
இத்தனைக்கும் அங்க ஆள்றது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஆட்சியாளர் இல்லை. அங்க கட்சி கிடையாது, துபாயில கட்சியே கிடையாது, அரசியல் கிடையாது, எதுவுமே கிடையாது. அங்க ஆள்றவங்க மன்னன், ஒரு மண்ணை ஆழ்வான், அவன் பிறகு அவன் குடும்பத்தை ஆழ்வான். அந்த மன்னனுக்கு மட்டும் தண்ணி கிடைச்சா போதும், அவன் குடும்பத்தாருக்கு மட்டும் தண்ணி கிடைச்சா போதும், அவன் உறவுக்காரருக்கு மட்டும் தண்ணி கிடைச்சா போதும் நினைக்கல. கடைக்கோடி குடிமக்கள் வரைக்கும் சாத்தியப்படுத்துறான். எப்படி? மழைவளம் இல்லாத போது கடல் நீரை சுத்திகரித்து தன் மக்களுக்கு கொடுத்து அவன் தாகத்தை போக்குறான். எங்க? துபாயில, கத்தார்ல, ஓமன்ல. ஆனா இங்க என்ன? கடல் வளமும் இருக்குது, மலை வளமும் இருக்குது. ஒட்டுமொத்த பூமி பந்தோட சராசரி மழைப்பொழிவு 800 மில்லிமீட்டர். ஆனா தமிழ்நாட்டின் சராசரி மழைப்பொழிவு 950 மில்லிமீட்டர். உலகத்தின் சராசரி மழைப்பொழிவை விட தமிழ்நாட்டின் சராசரி மழைப்பொழிவு அதிகம். அந்த மழை நீரை ஏரிகளை வெட்டி, குளங்களை வெட்டி, கண்மாயை வெட்டி, வாய்க்காலை வெட்டி, தாங்களை வெட்டி, ஏரிகளை சங்கிலி தொடர்புகள் நினைச்சு மக்களுக்கு கொடுத்திருந்தா மக்கள் முப்போகம் விவசாயம் செஞ்சிருப்பான். கோடை காலத்திலும் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாது மக்களின் தாகம் தீர்க்கப்பட்டிருக்கும். மன்னராட்சி காலத்தில் சேர சோழ பாண்டிய மன்னர் ஆண்டான். அன்னைக்கு சேசிபி இல்லை, கிட்டாச்சி இல்லை, டிராக்டர் இல்லை, பொக்கலின் இல்லை, கனரக வாகனங்கள், எந்திரங்கள் எதுவும் இல்லை. இருந்தது மண்வெட்டியும் கடப்பாறையும் மட்டும்தான். மண்வெட்டியும் கடப்பாறை கொண்டு மனித ஆற்றலை பயன்படுத்தி ஏரிகளை வெட்டினான், குளங்களை வெட்டினான். ஒரு ஊர்ல போய், ஒரு நாட்டுக்கு போய் எந்த நாட்டாவது வென்றுட்டு வந்தானா அந்த வென்ற நாட்டின் நினைவாக ஒரு ஏரியை வெட்டி மக்களுக்கு அர்ப்பணிச்சான். வீராணம் ஏரிங்கிறோம். வீராணம் ஏரியை வெட்டினது அன்னைக்கு வாழ்ந்த ஒரு சோழ மன்ன. மதுராந்தகம் ஏரிங்கிறோம், அதை வெட்டினது ஒரு சோழ மன்ன. அன்றைக்கு மன்னராட்சி காலத்தில் கூட அதை செய்தார்கள். ஆனா மக்களாட்சி காலத்தில் செய்யல. 2018-19 காலகட்டத்தில் அதிமுகவோட ஆட்சி காலம். சென்னையில் கடும் வறட்சி, கடும் பஞ்சம், குழாயை திறந்தா தண்ணி வரல, கடும் நெருக்கடி. அந்த சமயத்தில் இந்த வறட்சி, இந்த பஞ்சத்தை போக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு முடிவெடுத்து ஒரு செயல் திட்டத்தை அறிவிக்குது. அறிவித்தது போல தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர் பெருமக்கள்லாம் செஞ்சாங்க. அது என்னன்னா, இந்த வறட்சியை, இந்த பஞ்சத்தை போக்கணும்னா மழை பெஞ்சா மட்டும்தான் இந்த வறட்சியை பஞ்சத்தை போக்க முடியும். அப்ப மழை பெய்ய வச்சிடலாம். அது எப்படிங்க முடியும்? சீனா போன்ற நாடுகளில் பல நூறு கோடிகளை செலவு பண்ணி அவன் பண்றான். அவ்வளவு இங்க பணம் இல்லையே, அந்த தொழில்நுட்பம் இங்க இல்லைன்னு பார்த்தா அவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை, லோ பட்ஜெட்ல பண்ணிடலாம். அதனால லோ பட்ஜெட்ல எல்லா ஊர்லயும் கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு வந்து யாகம் வளர்த்தோம்னா, யாகம் வளர்த்தோம்னா மழை பெஞ்சிருக்கிறேன். என் அன்பான சொந்தங்களை, யாகம் வளர்த்து மழை வைக்க முடியும் என்றால் உலகத்தில் பாலைவனமே ஒன்று இருக்காதே. ராஜஸ்தான் பாலைவனம் ஏன் இருக்கு, தார் பாலைவனம் ஏன் இருக்குது? ஏன் இருக்குது? யாகம் வளர்த்தா எப்படி மழை வரும்? யாகம் வளர்த்தா போதான் வரும். மரம் வளர்த்தால் தான் மழை வரும். இதை கூட அந்த நாட்டில் ஆட்சியாளர் புரிஞ்சுக்கலையே. மரத்துக்கும் மண்ணுக்கும் விவாகரத்து பண்ணி விட்டு கழுதைக்கும் திருமணம் பண்றேன். கழுதைக்கும் திருமணம் பண்ண மழை எப்படி வரும்? கழுதை குட்டி தான் வரும். எந்த காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கோம்? பூனை குறுக்க போனா அவசரம்ங்கிற. எடப்பாடி இந்த வழியா போறாரு, அண்ணாமலை இந்த வழியா போறாரு, ஸ்டாலின் இந்த வழியா போறாரு, உதயநிதி இந்த வழியா போறாரு. அப்ப அவசரமா தெரியல உனக்கு. இந்த பூனை குறுக்க போனா அவசரமா தெரியுது. நீ ஒரு அவசர வழியா வெளியே கிளம்புற, பூனை ஒரு அவசர வழியா வெளியே கிளம்புது. என்ன ஒண்ணு, ஒன்னை விட முக்கியமான வேலை ஒன்று ஓவர்டாக் பண்ணிடுது. அது ஓந்தவர், பூனைந்தவர் இல்லை. ஆனா சொல்றேன் அபசகனம் அப்படின்னு. நமக்கு அரசியல் விழிப்புணர்வு தேவை. ஒரு நாட்டோட எதிர்காலமே இளைஞர் கூட்டம் தான். இன்னைக்கு பாருங்க, 4 இளைஞர் ஒண்ணுக்கு என்ன பேசுறான்? திரைப்படத்தை பத்தி பேசுறான். லியோ படம் எப்ப வரும், அந்த படம் எப்ப வரும், அஜித் படம் எப்ப வரும் பேசுறான். ஐபிஎல் ஓடுதா, கிரிக்கெட்டை பேசுறான். இல்ல கிசு பேசுறான். பிக் பாஸ் போதா, அதை பேசுறான். கேளிக்கைகளை பேசுறான், பொழுதுபோக்க பேசுறான். அரசியல் பேசுறானா? பேசுறது இல்ல. பள்ளிக்கு கல்லூரிக்கு விடுப்பை போட்டுட்டு ஒரு 4 முழுக்க உட்காந்து கிரிக்கெட் பார்க்கறான். விடிய காலம் 4 மணிக்கு போய் முதல் காட்சி பார்க்கறான். ஆனா என்றைக்காவது நாம் வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினர் நமக்காக பேசானான்னு பார்த்திருக்கானா? பார்க்கறது இல்லை. நாம் தேர்ந்தெடுத்து அனுப்பி வைத்த பார்லிமெண்ட் உறுப்பினர் நமக்காக பேசானான்னு பார்க்கறானா? பார்க்கறது இல்லை. லியோ படத்தோட பட்ஜெட் எவ்வளவு, மாவீரன் படத்தோட வசூல் எவ்வளவு,
அதுல கவனம் செலுத்துற. ஆனா இந்த நாட்டில் நிதிநிலை அறிக்கை போடப்படுது, பட்ஜெட் போடப்படுது. அந்த பட்ஜெட்ல கல்விக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கீடு பண்றான், மருத்துவத்துக்கு எவ்வளவு ஒதுக்கீடு பண்றான், சுகாதாரத்தை எவ்வளவு ஒதுக்கீடு பண்றான், அதை ஒரு நாளும் நீ பார்ப்பது இல்லை. நீ பார்க்கிறது இல்லை. இந்த மண்ணுக்காக மக்களுக்காக எவன் உழைக்கிறானோ, எவன் பாடுபடுறானோ அவனை உதாசீனப்படுத்துற, அறிஞ்சு விடுறது இல்லை. யோசிச்சு பாருங்க, நாம் வாழக்கூடிய சமகாலத்தை நல்ல கண்ணுங்கிற ஒரு மகத்தான தலைவர் வாழ்ந்து கொண்டிருக்காரு. அடிமை இந்தியாவில் வெள்ளைக்காரன் எடுத்து போரிட்டாரு, நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டாரு, சிறைக்கு போனாரு. வெள்ளைக்காரன் தலைகளாக கட்டி தொங்க விட்டு மீச முடிய சுருட்டை வச்சு போச்சுக்கணும். ஒவ்வொரு முடியாக பிடுங்கி எடுத்தான். தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்தாரு, சிறைக்கு போனாரு. அதற்கு பிறகு விடுதலை பெற்ற நாட்டில் ஜனநாயக முறைப்படி தேர்தலில் போட்டியிட்டாரு. நாட்டு விடுதலைக்காக பாடுபட்ட நல்ல கண்ணு. அப்படி போட்டியிட்ட போது இந்த நாட்டு மக்கள் 2 முறை அவரை தோற்கடித்தார்கள். தோற்கடித்த போது இந்த நாட்டுக்காக வாழ்வையை அர்ப்பணித்தேன், பொருளாதாரத்தை இழந்தேன், சிறைப்பட்டேன், இந்த நாட்டு மக்கள் கண்டுகொள்ளன்னு விரக்தி அடையல. எனக்கு இந்த பாதை ஒத்து வரல, தேர்தல் பாதை ஒத்து வரல, நான் சேவை அரசியல் பண்றேன்னு மக்களுக்காக சேவை செய்தார். 80வது பிறந்த நாள் வருது அவருக்கு. இன்னைக்கு 98 வயசு அவருக்கு. 80வது பிறந்த நாள் வந்தப்ப 1 கோடி ரூபாய் பணத்தை திரட்டி கட்சி கொடுக்குது. இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டீங்க, இந்த பணத்தை வச்சுக்கங்கன்னு 1 கோடி ரூபாய் பணத்தை, அந்த 1 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்த போது அடுத்த நொடியே இந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன், மக்கள் சேவைக்கு பயன்படுத்துங்கன்னு 1 கோடி ரூபாய் பணத்தை ஒரு நொடியில் திரும்ப கொடுத்தார். அந்த நல்ல கண்ணு வீதிக்கு வராரா? உனக்கு யாருன்னே தெரியாது. நயன்தான் அவர்தான் நாக்க தொங்க போட்டு போய் நிப்ப. இந்த சமூகம் எங்க விளங்கும்? பாலம் கல்யாணஸ்தனம்னு ஒரு ஐயா, அவர் வாழ்நாள் முழுமைக்கும் சம்பாதித்த பணத்தை ஏழை குழந்தைகளுக்காக அர்ப்பணித்தார். இந்த நூற்றாண்டின் தலை சிறந்த மனிதன் என்று அமெரிக்காவில் அவருக்கு விருது கொடுக்கப்பட்டு பல கோடிகளை கொட்டி கொடுத்தாங்க. அந்த கோடி ரூபாய் பணத்தை அடுத்த நொடி திரும்ப கொடுத்தார். பாலம் கல்யாண சுந்தரம். பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா வாழ்ந்துட்டு இருக்கார் நம்ம கிட்ட. ரொம்ப எளிமையான மக்களோட மக்களா இருப்பார். அவர் யாருன்னே தெரியாது. ஆனா திரைப்படத்துக்கு ஒருத்தன் அள்ளி கொடுப்பான், திரைப்படத்துக்கு சண்டை போடுவான், திரைப்படத்தை அநியாயம்னா பொங்குவான், நிஜத்துல கப்சி போயிடுவான். நீ தளபதி என்ன வேணா கொண்டாடலாம், படத்துக்குள்ள 10 பேரை ஒரே இடத்துல அடிச்சு பறக்க விடலாம். ஆனா நிஜத்துல அந்த அவன் வீட்டில் தூக்கி ஒரு கல்லை தூக்கி எறிஞ்சோம்னா யாரும் வீதிக்கு வர மாட்டான், சண்டை போடுறதுக்கு போலீஸ் தான் போன் பண்ணுவான். ஏன்னா அவ்வளவுதான் வீரம். அந்த திரைக்கு நடக்கக்கூடிய மாயை நம்பி ஏமாந்து கொண்டிருக்கோம். இனியாவது இந்த மக்கள் விழிப்புணர்வு கொள்ளணும். நாங்கள் மாற்றத்துக்காக எளிய பிள்ளைகள் வந்து நிற்கிறோம். நாங்கள் திமுக போல அதிமுக போல வந்த பிள்ளைகள் இல்லை. திமுகங்கிற கட்சி எப்படி பிறகுது? திராவிட கழகத்தில் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் சண்டை. அண்ணா வெளியே வந்து தனி கட்சி கட்டுறாரு, அது திமுக. திமுகவில் கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் சண்டை. எம்ஜிஆர் வெளியே வர்றாரு, அதிமுக. அதே திமுகவில் கருணாநிதிக்கும் வைகோவுக்கும் சண்டை. வைகோ வெளியே வந்து ஒரு கட்சி கட்டுறாரு, அது மதிமுக. இப்படி தனிநபர் மோதலுக்காக உருவான இயக்கங்கள் திமுகவும் அதிமுகவும். ஆனால் நாம் தமிழர் கட்சி அவ்வாறு உருவாகவில்லை. வரலாற்றின் போக்கிலே காலத்தின் நீட்சியாக உதித்தது. மே 18, 2009 ஒட்டுமொத்த இன மக்களையும் கொன்றளித்து விட்டு, லட்சக்கணக்கான மக்களை சாகடித்து விட்டு, பல்லாயிரக்கணக்கான தமிழர்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிவிட்டு, தமிழர் நிலத்தை முழுவதுமாக சுடுகாடாக மாற்றிவிட்டு, அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து போனது. நாங்கள் தமிழர்களை வீழ்த்தி முடித்து விட்டோம், தமிழரை கொன்றளித்து விட்டோம், உங்கள் புலிக்கொடியை தாழ்த்தி விட்டோம், உங்கள் தமிழீழத்தை சிதைத்து விட்டோம், உங்கள் தலைவன் பிரபாகரனை கொன்றளித்து விட்டோம் என்று சொல்லி எந்த நாளில் மண்ணை முத்தமிட்டு ராஜபக்சே எக்காலமிட்டு சிரித்தானோ, அதே மே 18 நாளை குறிவைத்து உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழர்களை திரட்டி அதே புலிக்கொடி ஏந்தி அதே லட்சத்திற்காக அதே கொள்கை முழக்கத்தை ஏந்தி நாம் தமிழ் என்று எழுந்தோம். 2010 13 ஆண்டுகள பயணம் சமரசம் பண்ணல. திமுகவோட அதிமுகவோட போகல. அதிமுக எங்கள் எதிரி, திமுக எங்கள் துரோகினர் வச்சோம். காங்கிரஸ் பாஜக இந்த நிலத்துக்கு தேவையில்லை வச்சோம். இந்த 13 ஆண்டுகள பயணத்தில் சின்ன தடுமாற்றம் சறுக்கல் இல்லாது நாங்கள் இலக்கு நோக்கிய பயணத்தில் தெளிவாக போய் கொண்டிருக்கோம். ஒரு கட்சி தேர்தலில் தோத்து போதுன்னா அந்த கட்சி வளர்ச்சி அடையாது. இதான் எதிர்பார்க்கக்கூடிய நியதி. மக்களை கூட்டணி 2016 உருவாக்கினாங்க, தோத்து போச்சு, கூட்டணி கலைஞ்சு போச்சு.
தோத்து போன கட்சி வளராது. இது நியதி, இந்திய அரசியல் நியதி. ஆனால் நாம் தமிழர் கட்சி 2016ஆம் ஆண்டு முதலாக போட்டியிட்டது. தமிழ்நாடு முழுக்க தனித்து போட்டிட்டோம். ஆனால் 1.1 விழுக்காடு வாக்களை தான் பெற்றோம். வெற்றி பெறல, தோல்விதான் அடைஞ்சோம். 2016 நாம் தமிழர் கட்சி தோல்வியை சந்தித்தது. சட்டமன்ற தேர்தல் நாம் தமிழர் கட்சி தோத்து போச்சு. 2019 பாராளுமன்ற தேர்தலில் என்ன சாதிச்சிரும்? சட்டமன்ற தேர்தல் ஜெயிக்காத நாம் தமிழர் கட்சி பார்லிமெண்ட் தேர்தல் என்ன சாதிச்சிட போது? நாம் தமிழர் கட்சிக்கு வீழ்ச்சி என்று கணக்கிட்டார்கள். தோத்து போனதாக கணக்கிட்ட நாம் தமிழர் கட்சி அதை விட 4 மடங்கு வளர்ச்சியப்பட்டது. 2019 வெற்றி பெறல, ஆனாலும் 2021 7 மடங்கு வளர்ச்சி. கட்சி தோத்தாலும் வளர்ந்து கொண்டிருக்கு, செல்வாக்கு பெருகி கொண்டே இருக்கு. ஏன்னா நாம் தமிழர் கட்சியோட சாமரசம் இல்லாத கொள்கை நிலைப்பாடு. நாங்க தற்காலிகமான தோல்விகளுக்காக, தற்காலிகமான வெற்றிகளுக்காக நிரந்தரமான மக்களின் நம்பகத்தினை இழக்கல. எங்க கொள்கை கோட்பாட்டை அடமான வைக்கல. இந்த பெருநிலத்தில் கொள்கை கோட்பாட்டை பேசக்கூடிய ஒரு கட்சி இருக்கிறது என்றால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். காலங்காலமா திமுகவுக்கு அதிமுக ஓட்ட போட்டுட்ட, என்ன கண்ட? திமுக ஓட்டு போட்டு என்ன கிடைச்சிச்சு? 50 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா உதயசூரி ஏழைகளின் சின்னம்னா, 50 வருஷம் கழிச்சு சொல்றான் ஏழைகளின் சின்னம் உதயசூரிங்கிற. 50 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா ரெட்டலை வறுமையின் சின்னம்னா, இன்னைக்கு சொல்றான் வறுமையின் சின்னம்னு. ஏன்? வறுமையை ஏழ்மையை போக்க மாட்டான். உன் பிரச்சனையே உன் குறையை எவனும் தீர்க்க மாட்டான். அவனுக்கு தேவை உன் வாக்கு. அதற்காக வாக்குறுதியை அள்ளி வீசுவான். நீ மசிலையா காசை தூக்கி போடுவான். நாய்க்கு எலும்பு துண்டை போடுவதை போல மக்களை காசுக்கு விலை பேசுவான். ஆட்டு மாட்டு மந்தை கூட்டம் போல மக்களை அள்ளி கொண்டு போய் அடைத்து வைத்து, தேர்தல் காலங்களில் அடைத்து வைத்து தலைக்கு விலை பேசுவான். இந்த கட்சிகளுக்கு கொள்கை கோட்பாடு எதுவுமே இல்லை. என்ன வேணாலும் பண்ணுவான், என்ன வேணாலும் செய்வான். இனியும் நாம் ஏமாறாது இந்த மண்ணை மக்களை காக்க உங்கள் பிள்ளைகளை ஆதரியுங்கள். உங்களைப் போல வறுமையில் ஏழ்மையில் உழன்ற பிள்ளைகள், எந்தவித தன்னலம் இல்லாத பிள்ளைகள், உங்களைப் போலவே கல்வி கடன் வாங்கி படித்த பிள்ளைகள், உங்களைப் போலவே அரசு பிறந்த பணம் செய்த பிள்ளைகள், உங்களைப் போலவே விவசாய வீட்டில் பிறந்த பிள்ளைகள், உங்களைப் போலவே எல்லா துன்பத்தினங்களை அனுபவித்து கடன் தொல்லை என்று எல்லாத்தையும் அனுபவித்த ஒரு எளிய குடும்பத்தை பிள்ளைகள் நாங்கள் ஒரு கட்சியாக அரசியல் இயக்கமாக மாறி நிற்கிறோம். மாற்றம் உருவாக வேண்டும், நாடு மாற வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை செலுத்துங்கள். நீங்கள் மாறாத வரை, நீங்கள் செலுத்தும் வாக்கு மாறாத வரை உங்கள் வாழ்வு மாறாது. கிருபானந்த வாரியார் சொல்றாரு, போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது தான் புரியும்னு. இதை எங்க எழுதி வச்சிருக்கான்? புல சிறைக்குள் எழுதி வச்சிருக்கான். இப்பயாவது புத்தி வரட்டும்னு. அந்த மாதிரி போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது தான் புரியும்னு நாம் அந்த அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டு விட்டோம். ஆகவே உங்கள் பிள்ளைகளை ஆதரியுங்கள். 2024ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி 40 தொகுதிகளையும் தனிச்சு போட்டிடுது. 20 தொகுதியில் பெண்களையும் 20 தொகுதியில் ஆண்களையும் களமிறக்கி பாலின சமத்துவத்தை நிலைநிறுத்தி இந்த மண்ணுக்கான மக்களுக்கான அரசியலை கட்டமைப்பதற்காக எளிய பிள்ளைகள் நாங்கள் உங்கள் முன்னே வந்திருக்கிறோம். வந்தவர் போனவர்களெல்லாம் அதிகாரத்தை கொடுத்த நீங்கள் உங்கள் வயிற்று பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கொடுங்கள். விவசாயி சின்னத்தை ஏந்திருக்கிறோம். விவசாயிகளை சங்க இலக்கியங்கள் கொண்டாடுகிறது. மந்தினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தவன் உயிர் கொடுத்தவன் போலன்னு. உணவை படைக்கிற விவசாயி உயிரை படைக்கிற இறைவனுக்கு ஒப்பானவன். அந்த விவசாயிகளை போற்றை தொழ, அந்த விவசாயத்தை வாழ வைக்க, இந்த நிலத்திலே தூய அரசியல் மலர உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள். எல்லோரும் எங்களுக்கு திமுக போட்டி அதிமுக போட்டி என்ற போது நாம் தமிழர் கட்சி மட்டும் அறிவிக்கிறது, எங்களுக்கு திமுக அதிமுக போட்டி அல்ல, ஸ்டாலின் எடப்பாடி போட்டி அல்ல. எங்களுக்கு போட்டி பெருந்தலைவர் காமராசர். அந்த பெருந்தலைவர் 9 ஆண்டு காலத்தை கொடுத்த ஆட்சியை நாங்கள் கொடுப்போம், அதை தாண்டிய ஒரு நல்லாட்சியை மக்களுக்கு நிறுவோம் என்று அந்த தாத்தனோடு இந்த பேரப்பிள்ளைக்கு சண்டை போடுகிறோம். ஆகவே அன்பு சொந்தங்களே, மண்ணுக்காக மக்களுக்காக உழைக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகளை ஆதரியுங்கள். நாங்கள் இறுதி வரை உறுதியாக இந்த மண்ணுக்கு மக்களுக்காக உழைப்போம், உழைத்து சாவோம். நன்றி, வணக்கம்.